ஓம் சாந்தி. 10/5/2025 காலை முரளி. बाप दादा मधुबन। मीठे बच्चे, ज्ञान की पॉइंट्स को स्मृति में रखो तो खुशी रहेगी. இனிமையான குழந்தைகளை, ஞான கருத்துக்களை புத்தியில் வையுங்கள், அப்பொழுது குஷி இருக்கும். तुम अभी स्वर्ग के गेट पर खड़े हो. நீங்கள் தற்பொழுது ஸ்வர்க வாசலில் நின்று கொண்டு இருக்கின்றீர்கள். பாபா முக்தி ஜீவன் முக்தி की राह दिखा रहे हैं. சிவ தந்தை முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழியை காண்பித்து கொண்டு இருக்கின்றார். प्रश्न है, अपने रजिस्टर को ठीक रखने के लिए कौन सा अटेंशन ज़रूर रखना है. கேள்வி, தன்னுடைய ரெஜிஸ்டரை சரியாக வைத்து கொள்வதற்காக எந்த ஒரு அட்டென்ஷன் அவசியம் வைக்க வேண்டும். उत्तर है, अटेंशन रहे कि मनसा वाचा कर्मणा किसी को भी दुख तो नहीं दिया. பதில் சொல்கிறாரா, நாம் கவனம் செலுத்த வேண்டும். என்னுடைய எண்ணம், சொல் மற்றும் செயலில் யாருக்கேனும் துக்கம் கொடுக்கவில்லை தானே. अपना स्वभाव बड़ा फर्स्ट क्लास मीठा हो. தன்னுடைய சுபாவம் மிகவும் முதல் தரமானதாகவும் இனிமையானதாகவும் இருக்க வேண்டும். माया नाक कान पकड़कर ऐसा कोई कर्तव्य न करा दें. अटेंशन रहे कि मनसा वाचा कर्मणा किसी को भी दुख नहीं दिया. அதாவது அட்டென்ஷன் வைக்கணும், என்னுடைய எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்கலையே. अपना स्वभाव बड़ा फर्स्ट क्लास मीठा हो. என்னுடைய சுபாவம் மிகவும் முதல் தரமானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கின்றதா. माया नाक कान पकड़कर ऐसा कोई कर्तव्य ना करा दें जिससे किसी को दुख मिले. சில நேரங்களில் மாயா மூக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறத, காதை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறத, அதுக்கப்புறம் அவங்கள அறியாமலே அவங்க என்ன செஞ்சிடுறாங்க, துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. अगर दुख देंगे तो बहुत पश्चाताप करना पड़ेगा. நம்ம ஒரு வேளை யாருக்காவது ரொம்ப துக்கம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பக்ஷாதாபப்பட வேண்டி வரும். ரெஜிஸ்டர் खराब हो जाएगा. நம்மளோட ரெஜிஸ்டர் கெட்டுவிடும். गीत है, नयनहीन को राह दिखावो प्रभु. பாடல் கண்ணு இழந்த எங்களுக்கு வழிகாட்டுங்கள் தந்தையே. ஓம் சாந்தி. बाप बैठ बच्चों को समझाते हैं. शिव बाबा अमर्ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். रास्ता बहुत सहज समझाया जाता है, फिर भी बच्चे टोकरे खाते रहते हैं. பாபா சகஜமான வழி நம்மளுக்கு புரிய வைக்கின்றார். இருந்தாலும் குழந்தைகள் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். यहाँ बैठे हैं तो समझते हैं, हमको बाप पढ़ाते हैं, शांति धाम जाने का रास्ता बताते हैं. இங்கு அமரும் பொழுது புரிந்து கொள்கின்றார்கள், நமக்கு இறைவனை பாடம் எடுக்கிறார், பரந்தாமம் சாந்தி தாமம் போகிறதுக்கான வழி காண்பிக்கின்றார். எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. பகுத்து சகஜ, இந்த மார்க்கமும் மிகவும் எளிமையான மார்க்கமாகும். பாப் कहते हैं, दिन रात जितना हो सके याद में रहो. शिव बाबा சொல்கிறாரு, இரவும் பகலும் எவ்வளோ உங்களால் முடியுமோ இறை நினைவில் இருங்கள். वह भक्ति मार्ग की यात्रा टांगों की होती है.
பக்தி மார்க்கத்தில் அந்த காலத்தில் இந்த காலத்தில் கூட சில இடத்துல பாத யாத்திரை போகிறாங்களே, நடந்து நடந்து என்ன ஆகிடும், பாத யாத்திரை போனால் தான் அவங்களுக்கும் ஒரு பக்தி முழுமை பெற்ற மாதிரி. இப்போ இங்கேருந்து அமர்நாத்துக்கு ஹெலிகாப்டர்லேயே போகிறாங்க. ஆனால் நடந்து மலை ஏறும்போது ஒரு திருப்தி கிடைக்கிறத பக்கத்தில் போய் இறங்கினா கிடைக்க போகிறது கிடையாது. அது பக்தி அப்படின்னாலே நிறைய உழைப்பு அதிகமாக இருக்கு. பகுத்து தக்கே காணைப்படுத்தேங்க, கடைசியில் அப்படியே டயர்டாகிடுது. சில பேருக்கு பிபி எல்லாம் அதிகமாகுது அந்த பக்தியோட யாத்திரையில். நம்ம பாருங்கள், உடம்பு வலியே இல்லை, ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க வேணாம், உடம்பே மறந்தால் தான் பரந்தாமத்துக்கே போக முடியும். அதனால் எந்த களைப்பே இல்லாமல் இன்னும் பரந்தாமத்துக்கு போயிட்டு பாபாட்டிருந்து சக்தி வாங்கினா இந்த உடலுக்கு எனர்ஜி கிடைக்குது, ஃபிசிக்கல் பாடி கூட எனர்ஜி கிடைக்குது, வியாதி சரியாகுது, நீண்ட ஆயுள் கிடைக்குது. அது எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னது, உடலை மறந்து இறைவனை நினைக்கணும். ஆனால் பக்தியில் உடல் உழைப்பு அதிகம், ஆனால் களைச்சி போயிடுது, ஆத்மாவும் களைச்சி போயிடுது, உடம்பும் களைச்சி போயிடுது, ஒன்றும் கிடைக்கல. यहाँ तुम बैठे हुए भी याद की यात्रा पर हो. இங்கே நீங்கள் ஃபிசிக்கலாக உட்காந்துட்ருக்கிறீங்க, ஆனால் மனசால் இறைய நினைவில் தான் உட்காந்து முரளி கேட்டுட்ருக்கிறீங்க. ये भी बाप ने समझाया है, தெய்வீ குண் தாரன் கர்னே है. இதெல்லாம் கூட சிவபாபா தான் புரிய வைக்கிறார். முதல்ல கிளாஸ் கேட்குறோம், இறை நினைவில் இருந்து கேட்குறோம். அப்போ ஞானம் யோகம் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி கேட்ட பாயிண்ட்டை இன்றைக்கே நம்ம தாரணை செய்ய முடியும். அதுக்கு தாரணை செய்கிறதுக்கு ஆதாரம் யோக சக்தி. எதை தாரணை செய்யணும், அதுக்கு ஞானம். முதல்ல என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும், அது எப்படி செய்கிறது, அதுக்கு யோகா சக்தி வேணும். ஞானமும் யோகமும் சேர்ந்தால் தாரணை தானாக வரும். शैतानी अवगुणों को खत्म करते जाओ. கூடவே நம்மளுடைய பழைய அவகுணங்கள் இருக்கலே சாத்தான், அதையும் என்ன பண்ணணும், அழிச்சிட்டே போகணும். அவகுணங்கள் எமர்ஜி ஆகும், அதை மனசுலேயே என்ன பண்ணணும், அந்த கதாயுதம் எதுக்காக, அவகுணங்களை அழிப்பதற்காக. कोई भी शैतानी काम नहीं करो, इससे विकर्म बन जाता है. காம குரோத லோப மோக அகங்கார், அதுக்கு குழந்தைங்க பேர பசங்க எல்லாம் இருப்பாங்க. அது சாத்தான் சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது, அதனால் பாவம் அதிகமாகிடும். பிகேஸ் தவறு செஞ்சால் 100 மடங்கு. அதனால் தவறு செய்யாமல் பார்த்துக்கணும். மனசில் ஒரு வேளை வந்தால் வந்துட்டு போட்டோம், செயல்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. बाप आए ही हैं तुम बच्चों को सदा सुखी बनाने. இப்போ சிவ தந்தை பூமிக்கு எதுக்காக வந்திருக்கிறாரு, குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தானே வந்திருக்கிறாரு. कोई बादशाह का बच्चा हो तो वह बाप को और राजा को देख खुश होगा ना. இப்போ ஒரு ராஜா வீட்டு குழந்தைன்னா அவர் என்ன பண்ணுவார், அந்த குழந்தை இளவரசனுக்கு அப்பா பார்த்தா சந்தோஷம். அந்த நாட்டு ராஜா, வருங்கால ராஜா அவர் தான், ராஜ்யத்தை பார்த்தா சந்தோஷம், எல்லாமே இருக்கும் மனசில். बल राजा ही है परंतु फिर भी शरीर के रोग आदि तो होते ही हैं. அதனால் வருங்கால ராஜா, இந்த நாட்டுக்கு ராஜா, ராஜாவே ஆகட்டும், உடம்பு சரியில்லாமல் ஆகுமா? இந்த துவாபரிக கலியுக ராஜாக்களுக்கு நோயற்ற உடலாக இருக்க போகுது. அது ஒரு பக்கம். உடலில் வியாதி வந்தால், ராஜாவுக்கே உடம்பில் வியாதி வந்தால் என்ன ஆகணும், படுத்த படுக்கையாக தானே இருக்கணும். यहाँ तुम बच्चों को निश्चय है कि शिव बाबा आया हुआ है, वह हमको पढ़ा रहे हैं. நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது, சிவ் பாபா தான் இந்த கிளாஸ் எடுக்கிறாரு. இதன் மூலமாக நம்ம பேஃபிக்கர் பாதுஷா ஆக போகிறோம். கவலை இல்லாத ராஜா, உடம்புல வியாதியே வராது. சத்தியுகத்தில் பைசாவுக்கு பிரச்சனையே இருக்காது. லாஸ்ட்டு 7 வரைக்கும் நல்ல நிம்மதியான ஓன் ஹவுஸில் தான் இருப்பாங்க இல்லையா? எல்லாரும் நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும். உறவினர்கள் கூட ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கும். அது மாதிரி 2 யுகம். फिर हम स्वर्ग में जाकर राज्य करेंगे. இங்கே படிக்கிற படிப்புக்கு வைகுண்டத்தில் பதவி கிடைக்கும், ஸ்வர்க்கத்தில்.
वहाँ किसी प्रकार का दुख नहीं होगा. இங்கே எப்படிலாம் துக்கம் இருக்குது பார்த்தீங்கல்ல, சத்தியுகத்தில் அந்த மாதிரி துக்கம் எதுவுமே இருக்காது. तुम्हारी बुद्धि में रचिता और रचना के आदि मध्य अंत का ज्ञान है. நம்மளோட புத்தியில் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை ஞானம் புத்தியில் இருக்க. ये ज्ञान और कोई मनुष्य मात्र की बुद्धि में नहीं है. இந்த ஞானம் வேறு எந்த மனிதனுக்கும் கிடையாது. तुम बच्चे भी अभी समझते हो कि आगे हमारे में ज्ञान नहीं था. குழந்தைகளாக நம்மளுக்கு கூட புரியுது, இந்த கிளாஸ் கேட்குறதுக்கு முன்பாக நான்பிகேவாக இருந்தோம்ல, அப்போ நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாத. பாப்கோ ஹம் நஹீ ஜான்தே தே. நான் யாருன்னே தெரியாது, அப்பா யாருன்னு எப்படி தெரியும்? மனுஷ்ய பக்தி கோ பகுத் உத்தம் சம்ஜ்தே ஹை. இந்த காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் யார் நல்ல பக்தி பண்ணுறாங்களோ அவங்க உத்தமமானவர்கள் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அநேக பிரகார் கி பக்தி கர்த்தே ஹை. பக்தியில் கூட பல விஷயம் இருக்குது. சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, கௌமார வழிபாடு, நிறைய விஷ்ணுவோட வழிபாடு, பஞ்சபூத வழிபாடு நிறைய இருக்குது பக்தியில். உண்மை சபு ஹை ஸ்தூல் பாத்தை. அது எல்லா வழிபாட்லேயும் ஸ்தூலமான சடங்கு, ஒரு பஜனை, பாட்டு, பூஜா, ஸ்தூலமாக இல்லாமல் பக்தியே கிடையாது. அவங்க 7 நாள் கிளாஸ் கேட்காம நாலேஜ்க்கு வந்து உட்காந்து என்ன ஒரு பாட்டு கூட பாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு இந்த நாலேஜ் புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்குது. பக்தினாலே சடங்கு சம்பிரதாயம்தான். சூக்ஷம் பார்த்து கோய் பி ஹை நெய். ஆனால் சொல்லுவாங்க கோவிலுக்கு போனால் ஒரு 5 நிமிஷமாவது உட்காந்துட்டு போகணும். அவன் சும்மா உட்காந்து கதை பேசிட்டு வராங்க. உட்காந்துட்டு போகணுன்னா என்ன அர்த்தம்? தியானம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் உட்காந்துட்டு போக சொன்னாங்க. இவ்வளோ பக்தி பண்ணாலும் கடைசியில் என்ன பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும்னு பக்தியில் இருக்குது, ஆனால் அதுக்கு அர்த்தம் புரியாது. உட்காந்து கண்டிப்பாக உட்காருவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி, கோவிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உட்காந்து கதை பேசிட்டு அந்த தேங்காய் வாழைப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. அது என்ன சொல்ல வந்தாங்கன்றதே மறந்து போயிடுச்சு. அபி அமர்நாத்துக்கு யாத்திரா பெரு ஸ்தூல் மே ஜாயங்கேன்னா, அது மாதிரி அமர்நாத் யாத்திரைக்கு ஸ்தூலமாக நடந்து போகிறாங்க. டெய்லி அமர்நாத் ஷிவ் வந்து அமர கதை சொல்லிகிட்டு இருக்கிறார. இதனோட அருமை தெரியாத, அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் பனிலிங்கம் இருக்குது, அவ்வளோதான். அங்கே போகிறாங்க. वहाँ भी है वह लिंग किसको किसके पास जाते हैं. मनुष्य कुछ भी नहीं जानते. அமரநாத்தில் லிங்கம் இருக்கு, பனிலிங்கம். யார்கிட்ட போகிறோன்னு கூட தெரியாமல் போகிறாங்க. अभी तुम बच्चे कहाँ भी धक्के खाने नहीं जाएंगे. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த மாதிரி அங்கே இங்கே போகணுன்னு என்ன கிடையாது, அவசியமே இல்லை. இருக்கிற இடத்துல உட்காந்து ஃபிசிக்கலாக மனசால் பரந்தாமத்தில் இருக்கிற பரமாத்மான்னு நினைக்கணும். ஈஸியாக சொல்கிறார்ல, ஈஸியான விஷயம் எப்பவுமே ஏற்றுக்க முடியல நிறைய பேரால். அந்த ஏமாற்றம் அடைகிறது தான் பிடிச்சிருக்கு. तुम जानते हो हम पढ़ते ही हैं नई दुनिया के लिए. நம்மளுக்கு தெரியுது நம்ம இந்த பாடம் படிக்கிறது புதிய உலகத்திற்காக. जहाँ ये वेद शास्त्र आदि होती ही नहीं. சத்தியுகல வேதம் சாஸ்திரம்லாம் இருக்குமா? கோவில் எதுவும் இருக்காது. சத்தியுகமே பக்தி ஹோத்தி நஹி. சத்தியுகத்தில் பக்தியே கிடையாது. அதனால் இந்த பக்தியோட சின்னம்லாம் இப்போ எடுக்க வைக்கிறாரு இல்லையா? அங்கே எதுவுமே இருக்காது, பக்தியே இருக்காது. வஹா ஹைசி சுக்கு. பக்தி எதுக்காக? கடவுளை தேடுறதுக்காக. ஏன் கடவுளை தேடினாங்க? துக்கம் மனசால், உடலால், பொருளால், உறவினர்களால், இந்த 4 விஷயத்தினால ஏற்படக்கூடிய துக்கத்தினால தான் மனிதர்கள் கடவுளை தேடினாங்க. அங்கே 4மே கரெக்டாக இருக்கும். இப்போ கடவுள் எதுக்கு? அவரே வந்தாலும் அவர் யாரும் மதிக்க போகிறது கிடையாது. அதனால் அவரே என்ன பண்ணுவார்? வரப்போகிறது கிடையாது. அது வேறு விஷயம். பக்தியே கிடையாது 2 யுகம். ஏன்னா ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், நல்ல உறவினர்கள். ஜஹா பக்தி ஹை வஹா துக்கம் ஹை. அப்புறம் பக்தி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு?
எப்போ துக்கம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஏன் பக்தி பீக்கில் இருக்குது, துக்கம் பீக்கில் இருக்குது. ये गोले का चित्र बड़ा अच्छा है. இந்த சிருஷ்டி சக்கரம் இருக்குல்ல, இந்த சித்திரம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் சித்திரம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்வர்க கா கேட்டு இஸ்மே படா கிளியர் ஹை. இந்த சொர்க்கத்தோட கேட் இருக்குல்ல, சத்தியுகம், அது ரொம்ப கிளியராக பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏ புத்தி மே रहना चाहिए. கூடிய விரைவில் ஸ்வர்க வாசல் திறக்க போகுது, இது புத்தியில் இருக்க வேண்டும். अभी हम स्वर्ग के गेट पर बैठे हैं. சொர்க்கவாசல் திறக்க போகுது, நம்ம முன்னாடியே வந்துட்டோம், சொர்க்கவாசல் கேட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோம். இது திறந்தவுடனே உள்ளே போயிட வேண்டியது தான். बहुत खुशी होनी चाहिए. அதனால் விநாசம் நடந்தால் தான் சொர்க்கவாசல் திறக்கும். அதனால் அதுக்கு கூட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக எதிர்பாருங்க. என்ன நடந்தாலும் குஷியை மட்டும் விடக்கூடாது இல்லையா, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ज्ञान की पॉइंट्स को याद करते तुम बच्चे बहुत खुशी में रह सकते हो. இந்த ஞான பாயிண்ட்ஸ்லாம் நினச்சி குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் குஷியோடு இருக்கலாம். जानते हो अभी हम स्वर्ग के गेट में जा रहे हैं. நம்மளுக்கு தெரியும் ஸ்வர்க கேட் ஓப்பன் ஆக போகுது, உள்ளே போக போகிறோம். வெளியில் நின்று உக்காந்துட்ருக்கோம், நின்னா கூட கால் வலிக்கோன்னு உட்காந்துட்ருக்கோம் அப்படின்றார். வஹா பகுத்தோடே மனுஷ ஹோத்தே ஹை. ஆனால் இந்த சொர்க்க வாசல் திறந்தால் கொஞ்சம் மனிதர்கள் தான் உள்ளே போவாங்க. யஹா கித்னே டேர் மனுஷா ஹை. இன்றைக்கி 850 கோடி, ஆனால் உள்ளே என்ட்ரு ஆக போகிறது 9 lakhs. ரொம்ப குறைவு தானே. கித்னே தக்கை காத்தே ரஹத்தே ஹை. இவ்வளோ மனுஷாங்க எவ்வளோ பக்தி பண்ணுறாங்க, ஈஸியான ஞானத்தை புரிஞ்சிக்காம ஏமாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. दान पुण्य करना, साधुओं के पिछाड़ी भटकना कितना है, फिर भी पुकारते रहते हैं हे प्रभु नयनहीन को राह दिखाओ. தானம் செய்கிறாங்க, புண்ணியம் பண்ணுறாங்க, தீர்த்த யாத்திரை போகிறாங்க, சாமியார் பின்னாடி சுற்றுறாங்க, எல்லாம் செஞ்சுட்டு கூட கடைசியில் ஹே பிரபு கண்ணீரிழந்த எனக்கு வழி காட்டுங்கன்னு கேட்குறாங்க. ராக ஹமேஷா முக்தி ஜீவன் முக்திக்கு சாஹ்தே ஹை. அந்த வழி எதுக்காக, முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழியை காட்ட வேண்டும் அப்படின்னு கடவுளை தேடுறாங்க. ये पुरानी दुख की दुनिया है सो भी तुम जानते हो. இந்த உலகம் பழசு, துக்கம் நிறைஞ்ச உலகம், நல்லா தெரியும். ஆனால் இதை விட்டு கொடுக்க மனசு வரல. மனுஷங்கோ பத்தாகி நெய்க, மனுஷங்களுக்கு இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. कलयुग की आयु हज़ारों वर्ष कह देते हैं तो बेचारे अंधियारे में है ना. கலியுகம்னும் ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனால எல்லாருமே கார் இருளில் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லலாம், அறியாமைன்ற இருட்டில் இருக்காங்க. तुम्हारे में भी नंबर वाले हैं जो जानते हैं बरोबर हमारा बाबा हमको राजयोग सिखला रहे हैं. நம்ம பிகேஸ்லேயே வரிசை கிரமமாக இருக்கிறாங்க. நம்முடைய தந்தை நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். जैसे बैरिस्ट्री योग इंजीनियरिंग योग होता है ना, पढ़ने वाले को टीचर की ही याद रहती है. இப்போ லா காலேஜில் படிக்கிறாங்கன்னா அது பேரிஸ்ட்ரி யோக, பேரிஸ்டர் வந்து ப்ரொஃபஸராக இருப்பார், அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியர் தான் ப்ரொஃபஸராக இருப்பார், அவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ அவங்களோட கனெக்ஷன் ஸ்தூலமான அந்த बैरिस्टर நினைக்குது. बैरिस्टर के ज्ञान से मनुष्य बैरिस्टर बन जाएगा. 5 வருஷமாக बैरिस्टर அது படிக்க படிக்க அவங்க என்ன ஆகிடுவாங்க, அவங்க बैरिस्टर ஆகிடுறாங்க. यह है राजयोग. இங்கே வந்து ராஜயோகம், அங்கே அட்மிஷன் கிடைக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இங்கே அட்மிஷன் கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும், இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருப்பார், வாழ்க்கையில் ஒரு அடி கிடச்சிருக்கோம், அதுக்கப்புறம் இங்கே உள்ளே என்ட்ரி ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ராஜயோகம் பாபா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. हमारी बुद्धि का योग है परमपिता परमात्मा के साथ. இங்கே நம்மளுக்கு வந்து ராஜயோகம் அப்படிங்கிறது அவங்க
லா காலேஜில் பேரிஸ்டர் நினைக்கிறான். இந்த என்ன காலேஜ்? காட்லி யூனிவர்சிட்டி. காட்லி யூனிவர்சிட்டியில் நம்ம காடை நினைக்கிறோம். காடை நினைக்கிறதுனால என்ன ஆக போகிறோம்? தேவதை ஆக போகிறோம். பகவான் பகவதி ஆக்கிறதுக்காக கடவுள் வந்திருக்கிறார். தேவோங்கா தேவ் மகாதேவ். மகாதேவ் கிளாஸ் எடுக்கிறாரு தேவதை ஆக்கிறதுக்காக. அதனால் நம்மளுடைய யோகா பரம்பிதா சிவ பரமாத்மாவோட இருக்கு. इसमें तो खुशी का एकदम पारा चढ़ जाना चाहिए. இதில் நம்மளோட குஷியோட அளவு அதிகரிக்க வேண்டும். बहुत मीठा பண்ணா ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம இனிமையாக இருப்போம். தெய்வீக குணம் எப்படி ஒரு தலை வெட்டினா ராவணனுக்கு ஒட்டிக்கும்ல, அவகுணங்களுக்கு இன்டர்னல் கனெக்ஷன் இருக்கிறோ அதே போல் தெய்வீக குணங்களுக்கு இன்டர்னல் கனெக்ஷன் இருக்குது. மனசில் அன்பு நிறைஞ்சி இருந்தால் குஷி இருக்கும். இறை அன்பில் மூழ்கி இருந்தால் சந்தோஷமாக இருப்போம். அத்தீந்திரிய சுகத்தில் இருப்போம். அத்தீந்திரிய சுகத்தில் இருந்தால் நம்ம ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நம்மளுடைய வார்த்தைகள் இனிமையாக வரும். இன்டர் கனெக்ஷன் இருக்குது ஒன்றுத்துக்கு ஒன்று. அப்போ அந்த இறை அன்பு நிறைஞ்சிருக்கணுன்னா உள்ள தூய்மை வேணும். மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், அத்தீந்திரிய சுகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் குஷி கிடைச்சா நம்ம இனிமையான வார்த்தைகள் நம்ம பேசுவோம். ஸ்வபாவ் படா ஃபஸ்ட் கிளாஸ் होना चाहिए. அதனால் பாபா தேவதை ஆக்கணும் அப்படின்னா சுபாவம் அப்படியே ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறார். கோயி கோபி துக்கம்னா மேலே நம்மளுடைய வார்த்தைகளால் யாருக்கும் துக்கம் கிடைக்கக்கூடாது. கசப்பான வார்த்தைகளை பேசவே கூடாது. சாத்தே பி ஹே கிஸ்கோ துக்கம்னா தேவே. நம்ம விரும்புகிறது என்ன? யாருக்கும் என்னால் துக்கம் கிடைக்கக்கூடாது. परंतु फिर भी माया नाक कान से पकड़ भूल करा देती है. சில நேரங்களில் பாபாவை நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால் மறக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் பாடி கான்ஷியஸ் மாயா கொண்டுட்டு மூக்கை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது ஆத்மா உணர்வை. அப்போ பாடி கான்ஷியஸ் இருக்கிறதுனால நம்மள அறியாமலே நம்ம துக்கம் கொடுத்துட்றோம். फिर अंदर पछताते हैं हमने नाहक उनको दुख दिया. அப்புறமா ஃபீல் பண்ணுறோம், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, எதுக்கு நான் அப்படி பேசினேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். அதுக்கு காரணம் கேர்லெஸ்னஸ். परंतु ரெஜிஸ்டர் में तो खराबी आ गई ना. நீ கேர்லெஸ்னஸ்ஸாக இருந்தேன், அதனால் மாயை இழுத்துட்டு போயிடுச்சு, அதனால் துக்கம் கொடுத்தேன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. துக்கம் கொடுத்தாச்சுல, அவ்வளோதான். மார்க்கு ரெஜிஸ்டரில் பிளாக் மார்க் வந்தாச்சு, அவ்வளோதான். ऐसी कोशिश करनी चाहिए किसको भी मनसा वाचा कर्मना दुख ना देवे. ஃபுல் டே முயற்சி பண்ணுங்கள். என்னோட எண்ணத்தினால கூட யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. தவறே ஒருத்தவங்க செய்கிறாங்க, அது தண்டிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. எல்லாம் கையில் எடுக்கலாமா? அப்புறம் எதுக்கு தர்மராஜ் இருக்கிறாரு? சிவனே பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிடுறாரு. அவர் லவ்ஃபுல்லாக இருக்கிறாரு, பின்னாடி ஒருத்தர் லவ்ஃபுல்லாக இருப்பார், அவரே பின்னாடி பழிய போட்டுடுறாரு. அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு நாம் யார் பனிஷ்மெண்ட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு? அதனால் ஒன்றுத்துக்கும் அவங்கவுங்க கர்ம வினையிலேருந்து யாருமே தப்ப முடியாது. நான் நல்லது மட்டும் செய்யணும். என்னோட எண்ணத்தில் கூட இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு மனசில் கூட நினைக்கக்கூடாது. என்னோட வேலை எல்லோரும் நல்லா இருக்கணும். நேற்றுக்கு சொன்னார் இல்லையா, நெகட்டிவை பாசிட்டிவாக காரணத்தை நிவாரணமாக்கணுன்னா சுப பாவனை வைங்க. நம்ம ஒயிட் பால் மட்டும் போடலாம். எண்ணம் சொல் செயலில் யாருக்கும் பிளாக் பால் போட்டுறாதீங்க, துக்கம் கொடுத்துறாதீங்க. பாப் ஆத்தே ஹீ ஹே हमको ஐசா தேவதா பனானே. சிவ் பாபா எதுக்காக வந்திருக்கிறாரு? நம்மை தேவதையாக மாற்றுறதுக்காக வந்திருக்கிறாரு. வ கபி கிஸ்கோ துக்கு தேத்தே ஹே கியா. சிவ் பாபா யாருக்காக துக்கம் கொடுக்குறாரா? அவர் வெறும் அன்பாக இருக்கார். लौकिक टीचर पढ़ाते हैं दुख तो नहीं देते हैं ना. இப்போ லௌகிக டீச்சர் இருக்கிறாங்களே, ஸ்கூலில் பாடம் எடுக்கிறாங்க, அவங்க துக்கம் கொடுப்பாங்களா? हाँ, बच्चे नहीं पढ़ते हैं तो कोई सजा आदि देते हैं.
குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ணல, சரியாக படிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்கேலில் அந்த மாதிரிலாம் அடிக்கிறாங்க. பெரம்பு சில பேர் அந்த காலத்தில் பெரம்பு வச்சு பின்னி எடுத்துருவாங்க ஒரு பீரியட். அது ஆஜ்கல் மார்னே காபி காய்தா நிக்கால் தியா ஹை. இந்த காலத்தில் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது, டச்சே பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு குழந்தை வச்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் எத்தனையோ இருக்கும், 5 6 அப்படி இருக்கும். அதனால் அவங்க பெரம்பு வச்சு பின்னி எடுத்துருவாங்க. பேரண்ட்ஸே சொல்லுவாங்க, பையன் சரியாக படிக்கலைன்னா நல்லா அடிங்க அப்படின்னு. இங்கே வந்து ஒரே குழந்தை இருக்குது, என் குழந்தை எப்படி நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, காலம் மாறி போச்சு இல்லை, டீச்சர் கூட இப்போ அடிக்க முடியாத, லௌகிக டீச்சர் கூட. तुम रूहानी टीचर हो, तुम्हारा काम है पढ़ाना और साथ साथ मैनर्स सिखलाना. இப்போ நம்மளுடைய டீச்சர் ஆன்மீக டீச்சராக இருக்கிறாரு, அவர் நம்மளுக்கு டீச் பண்ணுறாரு, நாம் மற்றவங்களுக்கு சொல்கிறோம். நம்ம வேலை மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிறது, மேனர்ஸ் இப்படி இருந்தால் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா அதுக்கு அவங்களாச்சு கடவுளாச்சு. நாம் நடுவில் பெரம்பெல்லாம் எடுக்க முடியுமா, அதை நம்ம செய்யக்கூடாது. फिर पढ़ेंगे लिखेंगे तो ऊंची पद पाएंगे. அவங்க அதிர்ஷ்டத்தில் இருக்குது, நல்லா படிக்கிறாங்கன்னா பெரிய பதவி அடைய போகிறாங்க. நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, லா கையில் எடுக்கக்கூடாது. नहीं पढ़ेंगे तो फेल खुद होंगे. சரியாக படிக்கலைன்னா ஃபெயில் ஆக போகிறாங்க. यह बाप भी रोज़ आकर पढ़ाते हैं, मैनर्स सिखलाते हैं. நம்ம டீச்சர்காரில் டெய்லி பரந்தாமத்துலேருந்து இறங்கி வராரு, பாடம் எடுக்கிறாரு, மேனர்ஸ் नल ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறாரு. सिखलाने के लिए प्रदर्शनी आदि का प्रबंध रचते हैं. அதே மாதிரி நாமளும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக எக்ஸிபிஷன்லாம் வைக்கிறோம். சப் பிரதர்ஷனி और ப்ரொஜெக்டர் मांगते हैं. எல்லாரும் எக்ஸிபிஷன் வைங்க. அந்த காலத்தில் ப்ரொஜெக்டர் ஷோ காட்டுவாங்க. நம்ம நாலேஜ் இருக்குல்ல, ஆத்மா பரமாத்மா ஸ்லைடில் இருக்கும், அதில் ஒரு ஸ்லைடாக போட்டு அது ப்ரொஜெக்டர் ஷோ காட்டும்போது எல்லோரும் உட்காந்து அப்படியே பார்ப்பாங்க ஆன்னு. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன. ப்ரொஜெக்டர்ஸ் भी हज़ारों लेंगे. 1000 பேர் உட்கார வச்சு கூட ப்ரொஜெக்டர் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். हर एक बात बाप बहुत ही सहज कर बतलाते हैं. ஒவ்வொரு விஷயத்தையும் சிவ பாபா எளிமையாக புரிய வைக்கின்றார். அமர்நாத்துக்கு भी சர்வீஸ் சகஜ. இந்த அமர்நாத்தோடைய சேவை கூட சகஜமாக பண்ணலாம். சித்திரம் பர் தும் சம்ஜா சக்தே ஹோ. நம்ம பிக்சர்ஸ்லாம் இதெல்லாம் புரிய வைக்க எல்லாராலையும் முடியும் தானே, யார் வேணாலும் புரிய வைக்கலாம். பிகேஸ் ज्ञान और भक्ति क्या है. ஞானம்னா என்ன, பக்தினா என்ன. ज्ञान इस तरफ, भक्ति उस तरफ. ஞானம் சத்தியுகம் திரேதாயுகம், பக்தி துவாபரயுகம் கலியுகம். उनसे स्वर्ग इनसे नरक क्लियर, बिल्कुल क्लियर है. ஞானத்தை கேட்குறதுனால 2 யுகம் ஸ்வர்க்கம், பக்தி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நரகம் ஆகிடுது. 2 யுகம் நரகம். तुम बच्चे अभी जो पढ़ते हो ये बहुत सहज है. இப்போ நீங்கள் படிக்கிற இந்த பாடம் இருக்குல்ல, ரொம்ப சகஜமான பாடம், சின்ன குழந்த கூட புரிஞ்சிக்கும். அந்த மாதிரி தான் கடவுள் பாடம் எடுக்கிறாரு. अच्छा पढ़ा भी लेते हो परंतु याद की यात्रा कहाँ. இங்கே விஷயமே என்னென்னா, இந்த பாடம் ஈஸி, யோகா இன்னும் யோகா பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறேன். யோகா பண்ணுறீங்களா, यह है सारी बुद्धि की बात. இதெல்லாம் புத்தியினோட விஷயம். யோகா இப்போது கோவிலுக்கு போகிறது ஸ்தூலமாக தெரியும், யோகா பண்ணுறோமா இல்லையான்னு யாருக்கு தெரியும், அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். हमको बाप को याद करना है, इसमें ही माया फत खाती है. கோவிலுக்கு போகிறோம் பிரச்சனை இல்லை இல்லையா, ஒரு பல மணி நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணால் கூட மாயா கூட வரமாட்டேங்குது. இந்த உட்காந்து யோகா பண்ணுறோம் பாருங்கள், எங்கேருந்து வருதுன்னே தெரியல. சேவை பண்ணால் மாயா வரா. அதாவது புத்தி யோகத்தை கட் பண்ண நாமளாக நினைக்காம இருக்கிறோம், அது வேறு விஷயம். சேவை பண்ணாலும் அவ்வளோவா கிடையாது. அப்புறம் கிளாஸ் கேட்கும்போது கூட மாயா அவ்வளோ இன்டர்ஃபியர் ஆகிறது இல்லை. ஆனால் உட்காந்து யோகா பண்ணி இந்த பாடியில் ஸ்டேஜில் போய் பாபாட்ட சக்தி வாங்கிட்டா
எங்கேயோ போயிடுவீங்க. அதனால தான் அங்கே வந்து கட் பண்ணுது, சக்தி வாங்காமல் கட் பண்ணுது. அதனால் மாயா வந்து யோகா பண்ணாதான் இன்டர்ஃபியர் பண்ணுது. ஏகதம் யோக தோடு தேத்தீங்க, யோகா பண்ணால் மாயா என்ன பண்ணுது, கட் பண்ணி விட்டுறது. எப்படி யோகாவை பண்ணுறீங்க? बाप कहते हैं तुम सब योग में बहुत कमज़ोर हो. நீ யோகாவே வரமாட்டேங்குது. வானரப்படையில் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஒரு குரங்கு ஒரு இடத்துல உட்காருனா உட்காராது, அதை என்ன பண்ணும், மரத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கும். அந்த வானரப்படையில் ஒருத்தர் மகாவீர். யார் அவர்? ஆஞ்சநேயர். யோக ஆஞ்சநேயர்னு பேர். ஆடாமல் அசையாமல் சதா இறை நினைவில் இருக்கிறது. அப்படி இருக்கணும். செலக்ட் பண்ணார் வானரப்படையை தான், அதில் நீங்கள் யோகியாக மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. अच्छे अच्छे महारथी भी बहुत कमज़ोर है. நல்ல நல்ல மகாரத்தின்னு நினைக்கிற ஆத்மா கூட ரொம்ப வீக்காக இருக்காங்க. समझते हैं इनमें ये ज्ञान बड़ा अच्छा है इसलिए महारथी है. யாரை மகாரத்தின்னு நினைக்கிறாங்க? பப்ளிக்கு. யார் வந்து நல்ல நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அவங்க மகாரத்தின்னு நினைக்கிறாங்க. பாபாவுடைய கண்ணோட்டத்தில் யார் மகாரதி? யார்? பாபா कहते हैं घोड़े सवार पे आते हैं. நீங்கள் யார் மகாரத்தின்னு நினைக்கிறீங்க நாலேஜ்ஃபுல்லு, அவங்க வந்து குதிரைப்படை அல்லது காலாட்படையில் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா என்ன இல்லை, யோக சக்தி இருந்தால் மட்டும்தான் மகாரதி. महारथी वह जो याद में रहते हैं. ஒரிஜினல் மகாரதி யாருன்னா சதா இறை நினைவில் இருக்கிறவங்க தான். उठते बैठते याद में रहे तो विकर्म विनाश होंगे पावन होंगे. போகும்போது வரும்போது சதா இறை நினைவில் இருக்கிறதுல என்ன பிரச்சனை இல்லையா? ஆத்மா கொஞ்சம் க்ளீன் ஆகட்டும்ல. नहीं तो सजा भी खानी पड़ेगी. திடீர்னு நம்ம வந்து அமிர்த வேலையில் பாடியில் ஸ்டேஜுக்கு போனோன்னா வராது. ஃபுல் டே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல் டே யோகா பண்ணணும். இல்லைன்னா அந்த விக்ரமம் அப்படியே பெண்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நடுவில் ஒருத்தர்கிட்ட பனிஷ்மெண்ட்டு வேறு இல்லையா? தர்மராஜ்புரி போயிட்டு தண்டனை வாங்கிட்டு போகணும். नहीं तो सजा भी खानी पड़ेगी और पद भी भ्रष्ट हो जाएगा. ஒரு பக்கம் பனிஷ்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் பதவி குறைச்சி விட்டுருவார். इसलिए अपना चार्ट रखो तो तुमको मालूम पड़ेगा. बाबा खुद बतलाते हैं मैं भी पुरुषार्थ करता हूँ. நீங்கள் சார்ட்டு வைங்க, உங்களுக்கே தெரியும் நான் இவ்வளோ யோகா பண்ணுறேன். பிரம்மா பாபா அவரே சொல்கிறாரு, நான் கூட முயற்சியாளர் தான். யார் சொல்கிறாங்க? பிரம்மா பாபா. நானும் உங்களை மாதிரி சிவ் பாபா நினைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கடி கடி புத்தி அவர் தரஃப் சலே ஜாத்தி है. நம்ம புத்தியும் அடிக்கடி வெளியில் தான் போயிட்டு தான் வருது. உங்கள் வீட்டில் மிஞ்சி போனால் 4 பேர் இருப்பீங்களா? அதுக்கே புத்தி வெளியில் போகுது. அவர் 400 பேரை வளர்த்தாரே, போகுமா போகாதா? பாபாக்கே ஊப்பர் தோ बहुत फिक्रात रहती है ना. பாபாவுக்கு ரொம்ப கவலை. அதுக்கப்புறம் இந்த வாணி எடுக்கிற டைம்லலாம் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இவர் யோகா பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தார். யார்? பிரம்மா பாபா. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸில் அதுவும் முக்கியமாக மாதா ஸ்வீட்லலாம் அடி தடியெலாம் நடக்கும்ல, உட்காந்து யோகா பண்ணிகிட்டு இருப்பார். வேறு என்ன பண்ண முடியும் அவரால்? அதுக்கு சொல்கிறாரு, எனக்கு எவ்வளோ கவலை தெரியுமா, எவ்வளோ நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, உட்காந்து யோகா பண்ண வேண்டியது தானே அப்படின்னு பிரம்மா பாபா சொல்கிறார். தும் தீக்கே ஜா சக்தே ஹோ. இவ்வளோ பிரச்சனையும் நடுவில் உட்காந்து நான் யோகா பண்ணிகிட்டு இருக்கிறேன், பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறீங்களே, நல்ல யோகா பண்ணலாம்ல, என்னை விட அதிகமாக யோகா பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறவர் யார்? பிரம்மா பாபா சொல்கிறார். फिर साथ में अपनी चलन भी सुधारने हैं. கூடவே வந்து ஒரு நல்ல யோகியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மேனர்ஸ் வந்துடும். ஆனால் வந்து அரைக்குறை யோகியாக இருந்தால் கொஞ்சம் மேனர்ஸில் அட்டென்ஷனும் வைக்கணும் அப்படின்றார். पवित्र बनकर और फिर विकार में गिरा तो भी की कमाई छट हो जाएगी. நல்ல தூய்மையாக இருந்து ஞானம் யோகத்தில் சேர்த்து வச்சது எல்லாமே எப்போ என்றைக்கு தூய்மை இழக்கிறாங்களோ, நான்பிக்கு ஆகிறாங்களே,
அந்த செகண்டு அவங்க பேங்க் பேலன்ஸ் நில் ஆகிடும். 10 வருஷம் பிகேவாக இருந்தாலும் சரி, 30 வருஷம் பிகேவாக இருந்தாலும் சரி, எந்த செகண்டு தூய்மையை இழக்கிறாங்களோ பேங்க் பேலன்ஸ் அந்த செகண்டு நில்லில் வரும். அது வரைக்கும் அவங்க சேர்த்து வச்ச ஞானம், யோகம், தாரணை, சேவையோட கணக்கு, புண்ணிய கணக்கு 0 காட்டும். कोई पर क्रोध किया लोन पानी हुआ तो कोया असुर पंचाते. அது முதல் விகாரம். மற்றபடி கோவப்படுறது அதுக்கேற்ற மாதிரி மைனஸில் வரும். கோவப்பட்டால் அப்படியே ப்ளஸில் போகாது. கோபம், பேராசை, அகங்காரம் இதிலெல்லாம் மைனஸ் இருக்குது. பட் 0 காட்டுறது முதல் விகாரம் மட்டும்தான். अनेक प्रकार की माया आती है. பலவிதமான மாயா வரும். சம்பூர்ண தோ கோய் பனா नहीं है. இது வரைக்கும் யாரும் சம்பூர்ணம் ஆகலை அப்படின்னு பாபா சுக்கும்போது சொல்கிறார். பாபா மகாரதிகள்லாம் சம்பூர்ணம் ஆயிட்டாங்க. இப்போ வெயிட்டிங்கு. யாருக்காக வெயிட்டிங்னு தெரில. பாபா புருஷாரத்து கராத்தே ரத்தேக. பாபா எல்லாரையும் புருஷார்த்தம் பண்ண வைக்கிறாரு. சில சமயம் வெறும் அன்பாக பேசினார்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் குளிர் விட்டு போயிடுது. கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி, அது பயமுறுத்துகிற மாதிரி தான் பேசுகிறாரு, உண்மையிலே பயமுறுத்தலை. அப்போயாவது புருஷார்த்தம் பண்ண மாட்டாங்களா? என் குழந்தைங்க பாஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தில் தான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கிறார். குமாரியும் கேலியே தோ बहुत सहज है. குமாரிஸ்க்கு ரொம்ப எளிமையானது. इसमें अपनी मजबूती चाहिए. ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். கன்யாஸ் अंदर की सच्चाई चाहिए. மனசால நேர்மையாக शिव बाबाட்ட உண்மையாக இருக்கணும். अगर अंदर कोई के साथ दिल लगी हुई होगी तो फिर चल न सके. அப்போ சில கன்யாஸ், அது இந்த உலகமே நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் நிறைஞ்ச உலகம். மனசு மனுஷங்க பக்கம் போயிடுது சில பேருக்கு. அப்போ அவங்க பிகேவாக இருக்க முடியாது, வெளியிலே போயிடுறாங்க. कुमारियों माताओं को तो भारत को स्वर्ग बनाने की सर्विस में लग जाना चाहिए. சிவன் வந்தே மாத்திரம்னு எதுக்காக சொல்கிறாரு? குமார்ஸ், கன்யாஸு, மாதாஸ் இவங்களை மேலே தூக்குறதுக்காக வந்திருக்கிறாரு இல்லையா? அதனால் நீங்கள் சேவையில் வாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பிரதர் சேவை பண்ணுங்கள், இருந்தாலும் பாபா பொறுப்பு மாதாஸ் கொடுக்குறார். ஏன்னா உலகத்தில் என்ன சொல்லிட்டாங்க, பெண்கள் நரகத்தின் வாசல்னு சொல்லிட்டாங்களே. பெண்கள் மூலமாக நான் சொர்க்கத்தை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டார். அதனால் கொஞ்சம் மாதாஸ், கன்யாஸ்லாம் கொஞ்சம் கோஆப்ரேஷன் கொடுங்க, சேவையில் வாங்க அப்படின்னு சொல்கிறார். இஸ்மே ஹே மெஹனத். இதில் கொஞ்சம் உழைக்கணும். மெஹனத் பிகர் குச்சி பி மில்தா நஹி. உழைக்காமல் ஒன்றும் கிடைக்காத. तुमको 21 जन्म के लिए राजाई मिलती है तो कितनी मेहनत करनी चाहिए. உங்களுக்கு 21 பிறவிக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்க போகுது. அப்போ எவ்வளோ உழைக்கணும்? तो पढ़ाई भी बाबा इसलिए पढ़ने देते हैं, कहते हैं जब तक इसमें पक्के हो जाए. பாடம் கூட பாபா சொல்லி கொடுக்குறாரு. எது வரைக்கும் அதில் நீங்கள் பக்காவாக இருக்கிறீங்களோ அது வரைக்கும் என்ன பக்காவாக இருங்க. ऐसा ना हो फिर दोनों जहान से चला जाए. மனசால் பக்குவப்பட்டு பாபா தான் வாழ்க்கை அப்படின்னு இருந்தால் தான் இந்த படகு அக்கறை போய் சேரும். இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம 2 படகுல காலை வச்சா என்ன ஆகும்? ஒரு படகு லௌகீக பக்கம் கூட்டிகிட்டு போகுது, இன்னொரு படகு அலௌகீக பக்கம் கூட்டிகிட்டு போகுது. சத்தியுகத்தை நோக்கி ஒரு படகு, கலியுகத்தை நோக்கி ஒரு படகு இல்லையா? ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் போனால் கூட பரவாயில்லைங்க, மேனேஜ் பண்ணி போயிடலாம். இது ஆப்போசிட் டைரக்ஷன். 2 படகுல காலை வைக்கிறீங்க, பாபாவையும் பார்த்துக்கிறீங்க. ஆக்சுவலாக கடமையை செய்யணும்னு பாபா தான் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் செய்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதில் அந்த ஆசையில் போய் மாட்டுறாங்க பார்த்தீங்களா, தில்லு லகாத்தேகன்னு சொல்கிறார்ல, அது தவறு. இந்த சைடு ஒரு கால், இந்த சைடு ஒரு கால்.
சொர்க்கத்துக்கு ஒரு படகு போகுது, நரகத்துக்கு ஒரு படகு போகுது. உங்கள் நிலைமை என்ன ஆகும்? அந்த சைடு ரெண்டுத்துலேயும் கால் வச்சா அது புரிஞ்சிக்கணும். கடமையை செய்ய வேணான்னு கடவுள் சொல்லலை, இது வேற விஷயம். कोई के नाम रूप में लटक मरते हैं तो खत्म हो जाते हैं. மனிதனுடைய பெயர் உருவத்தில் அட்டாச்மெண்ட், புரியுதுங்களா? அதில் போய் மாற்றுறதுனால ராங் டைரக்ஷனில் 2 கால் 2 படகுல இருக்குது, அவ்வளோதான். ஏதாவது ஒன்றில் இருந்தானாச்சும் அட்லீஸ்ட் கலியுகத்துலேயாவது வாழ முடியும். இவங்க கலியுகத்துலேயும் வாழ முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நாலேஜ் உள்ளே இறங்கிடுச்சுல, ரொம்ப கஷ்டம். तकदीरवान बच्चे ही शरीर का बाण बोल अपने को अशरीरी समझ बाप को याद करने का पुरुषार्थ कर सकते हैं. அதனால் உண்மையிலே அதிர்ஷ்டசாலி குழந்தைங்க யார் தெரியுமா? பாடி கான்ஷியஸை மறந்து தன்னை ஆத்மானு புரிஞ்சு அப்பாவை நினைக்கிறாங்களே, அதை விட ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. बाप रोज रोज समझाते हैं बच्चे तुम शरीर का बाण छोड़ दो. டெய்லி சொல்லாத நாளே இல்லை. குழந்தைகளே, இந்த பாடி கான்ஷியஸை விட்டுருங்க. நீங்கள் உடம்பே கிடையாது, தேகம்னால தான் தேகத்தோட தர்மங்கள் லைன் க்யூ கட்டிட்டு நிற்குது. தேகமே இல்லைன்னும் போது அது எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்லை, விட்டுருங்க. புத்தியின் மூலமாக தேகத்தை விட்டுற போகிறீங்க. இதில் இருந்தால் தான் முயற்சி பண்ண முடியும். हम अशरीरी आत्मा अब घर जाते हैं. நான் அஷரீரி ஆத்மா வீடு திரும்ப வேண்டும். ये शरीर यहाँ छोड़ देना है. இந்த உடம்போட வீட்டுக்கெல்லாம் போக முடியாதுங்க, இதை விட்டுட்டு தான் மேலே போகணும். वे तब छोड़ेंगे जब निरंतर बाप की याद में रह कर्मातीत हो जाए. நிரந்தரமாக சிவ் பாபா நினைவிலிருந்து இப்போ என்னுடைய பாஸ்ட் பூர்வ ஜென்மத்தோட கணக்கு எல்லாம் யார் யார்கிட்ட பிளாக் பால்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நான் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு கர்மாதீத்த நிலை அடையிறணும். அப்போ தான் மேலே போக முடியும். इसमें बुद्धि की बात है परंतु तकदीर में नहीं है तो तदबीर क्या करे. இது விஷயம் புத்தியில் நம்ம கடவுளை நினைக்கணும், அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா கடவுளை என்ன பண்ணுவார்? बुद्धि में ये रहना चाहिए हम अशरीरी आए थे, फिर सुख के कर्म संबंध में बंधे, फिर रावण राज्य में विकारी बंधन में फंसे. புத்தியில் இருக்கணும், நாம் வரும்போது அஷரீரியாக வந்தோம், அதுக்கப்புறம் சுகத்தினுடைய கர்ம சம்பந்தத்தில் மாட்டினோம், அதுக்கப்புறம் ராவண ராஜ்யத்தில் விகார பந்தனத்தில் போய் மாட்டியாச்சு. வரும்போது சுகமான சம்பந்தம், சத்தியுகத்தில் ரிலேஷன்லாம் சுகம் கொடுப்பாங்க, துவாபரிகத்திலே துக்கம் கொடுக்க மாட்டாங்க. அது முதல்ல கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க ஓரளவுக்கு. அப்போ இந்த கலியுகத்தில் தான் இந்த துக்கம் கொடுக்குற உறவினர்கள்லாம் கலியுகவாசிகள். अब फिर बाप कहते हैं अशरीरी होकर जाना. இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த தேகமே சொன்னோம் இல்லைங்க, டைம் வந்தாச்சு மேலே போகிறதுக்கு. अशरीरी ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. अपने को आत्मा समझ मुझे याद करो. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மா ஹி பதீத் பனி है. ஆத்மா தான் தூய்மை இழந்து போயிருக்கு. ஆத்மா कहती है हे पतित पावन आओ. ஆத்மா தான் சொல்லுது, पतित पावनरे வாருங்கள். अभी तुमको पतित से पावन होने की युक्ति भी बतलाते रहते हैं. पतित ஆத்மா எப்படி தூய்மை ஆகிறது யுக்தி கூட கடவுள் தான் சொல்லி கொடுக்குறாரு. ஆத்மா है ही अविनाशी. ஆத்மா அழிவற்றது. तुम आत्मा यहाँ शरीर में आई हो पार्ट बचाने. நாம் எல்லாருமே ஆத்மா தான், இந்த உடம்புல வந்தது நடிப்பதற்காக. ये भी अब बाप ने समझाया है, जिनको कल्प पहले समझाया है वही आते रहेंगे. இதெல்லாம் கூட சிவபாபா தான் புரிய வைக்கிறாரு. போன கல்பத்தில் யார் புரிஞ்சிக்கிட்டாங்களோ அவங்க வருவாங்க. अब बाप कहते हैं कलियुगी संबंध भूल जाओ. இப்போ சிவபாபா சொல்கிறாரு, கலியுக சம்பந்தத்தை மறந்துடுங்க. ஆனால் கடமைன்னு ஒன்று இருக்கும்ல, அதை செய்யுங்க. ஆனால் பலனை எதிர்பார்க்காதீங்க, அவங்ககிட்டேருந்து பலனை எதிர்பார்க்காதீங்க. अब तो वापस जाना है, ये दुनिया ही खत्म होनी है.
இப்போ நம்ம வாபஸ் திரும்பி வீட்டுக்கு போகணும். இந்த உலகம் அழியப் போகின்றது. இன்மே कोई सार नहीं है तब तो धक्के खाते रहते हैं. இந்த உலகத்தில் சாரமற்ற உலகம், ஒன்றுமே இல்லைங்க. அதனால தான் ஏமாற்றம் அடைகிறாங்க. சாரமற்ற உலகத்தில் என்ன இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நாய் எலும்பு ட்ரையாக இருக்கும், அது எலும்பில் ஒன்றுமே இருக்காது. அது கடிக்கும்போது அதனுடைய உதடெல்லாம் கடிப்பட்டு எலும்பு பீஸ்னால பிளட்டு வரும். அதை நான் நினச்சிக்கிது அந்த எலும்புலேருந்து தான் பிளட்டு வருதுன்னு நினச்சிட்டு திரும்பி திரும்பி தன்னையே புண்ணு ஆக்கிக்குது. அப்படி தான் இன்றைய மனிதர்கள் இந்த சாரமற்ற உலகத்தை ஏதோ சாரம் இருக்கிற உலகம்னு நினச்சிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிறாங்க. பக்தி கருத்தை பகவான் சே மில்னே, அப்புறமா தான் கடவுளை தேடுறாங்க, பக்தி பண்ணுறாங்க, எப்படியாவது கடவுளை சந்திக்கணும் அப்படின்ட்டு. சம்சித்தே பக்தி படி அச்சி, பக்தி ரொம்ப நல்லது. ஒரு சிறந்த பக்தன்னா அவருக்கு ஒரு குஷி இருக்கும், நான் ரொம்ப இந்த உலகத்திலே நான் தான் சிறந்த மனிதன் நினச்சிக்கிறாங்க. बहुत भक्ति करेंगे तो भगवान मिलेगा அவர் சத்கதியுமே லே ஜாயேங்கே. நிறைய பக்தி பண்ணால் கடவுள் கிடைப்பார். நாம் கடவுள் கிடைச்சிட்டார்ல, நம்ம அவங்களோட ஐஎஸ்ன்னு ஏன் புரிஞ்சிக்க முடியலன்னு தெரில. பக்தியோட பலன் கடவுள் கிடைப்பார், நம்மளுக்கு கடவுள் கிடைச்சிட்டாரு. இப்போ சத்கதிக்கு அழைத்து போக போகிறாரு. அபி துமாரி பக்தி பூரி ஹோத்தி ஹை. நாம் பண்ணாத பக்தியே கிடையாது. நம்ம சாதாரண பக்தியெல்லாம் பண்ணல. பெரிய பெரிய சிவன் கோவில் கட்டினதே நம்ம தான், சாஸ்திரத்தை எழுதினதே நம்ம தான். அந்த காலத்து பக்தர்கள், புராணா பக்து, எத்தனை பிறவியோட பக்தர்கள். அந்த பக்தியினுடைய பலன் தான் கடவுள் கிடைச்சிருக்கிறார். तुम्हारे मुख से हे राम हे भगवान ये भक्ति के अक्षर भी ना निकले. கம்ப்ளீட்டு பக்தி பூர்த்தி ஆனதுக்கப்புறம் தான் இறைவன் கிடச்சிருக்கிறாரு. இனிமேல் பக்தியோட ஹே பகவான் ஹே ராம் கூட நீங்கள் சொல்லக்கூடாது. பக்தியோட வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. முடிச்சிட்டிங்கல்ல, அதை முடிச்சு தான் கடவுள் கிடச்சிருக்காரு. ஏ பந்து ஹோ ஜானா சாஹே, கடவுளே அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அதில் நிறுத்துங்க முதல்ல. பாப் சிர்ஃப் கஹதே ஹை முझे याद करो. சிவ பாபா என்ன சொல்கிறாரு, என்ன நினைங்கன்னு தானே சொல்கிறாரு. பக்தர்கள் கூப்பிட்றாங்க, ஏய் கடவுளேன்னுறாங்க. ஏய் ராம், நீ எதுக்கு கூப்பிட்றீங்க? உங்கள் கூட தானே உட்காந்துட்டு இருக்கிறாரா, எதுக்கு கூப்பிட்றீங்க? நினைங்க போதும் அப்படின்றார். ஏ துனியா தோ தமோ பிரதான. இன்றைக்கி உலகமே தமோ பிரதானமாக இருக்குது ப்ரெசண்டில். சத்தோ பிரதான சத்தியுகமே ரத்தே. இதே உலகம், இதே பாரத நாடு சத்தியுகத்தில் எப்படி இருந்தது? சத்தோ பிரதானமாக இருந்தது. சத்தியுக சடத்தி கலா பிற உத்தர்த்தி கலா ஹோத்தி ஹை. உயரும் கலை சத்தியுகம், கீழே வரக்கூடிய கலை தான் கலியுகம். திரேதா கோபி வாஸ்தவமே ஸ்வர்கனை கஹா ஜாத்தா. திரேதா யுகத்தை கூட உண்மையிலேயே சொர்க்கம்னு சொல்லக்கூடாது. ஸ்வர்க சிர்ஃப் சத்திய கோஹி கஹா ஜாத்தா ஹை. ஸ்வர்க்கம் என்று எதை சொல்லலாம்? சத்தியுகத்தை மட்டும்தான். தும் பச்சோं की बुद्धि में आदि मध्य अंत का ज्ञान है. குழந்தைகளாகி உங்களோட புத்தியில் இந்த சிருஷ்டியினுடைய முதலிடை கடை ஞானம் இருக்கா? இங்கே இருக்கிற வரைக்கும் இருக்குது. ஆதி அர்த்தார்த்த ஷுரு, மத்திய ஆஃப், பிற அந்த. முதல் இடைக்கடைனா முதல்ல ஆரம்பிச்சது, சிருஷ்டி ஆரம்பித்தது சத்தியுகம் முதல். ஆஃப் என்னாச்சு? துவாபரயுகம் மத்தியம், கலியுகம் லாஸ்ட். மத்தியமே ராவண ராஜ்யம் ஷுரு ஹோத்தா ஹை. மிடில் தான் ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. பாடி கான்ஷியஸ் மிடில் வந்தது தான். இது நம்மளுடைய பழைய சம்ஸ்காரம் கிடையவே கிடையாது. நம்மளோட பழைய சம்ஸ்காரம் என்னது? சோல் கான்ஷியஸ் தான். சத்தியுகத்தில் எப்படி இருந்தோம்? பாப் பாரத் மேஹி ஆத்தே ஹை. சிவ தந்தையின் வருகை பாரத நாட்டில் தான். பாரத் ஹி பதித் அவர் பாவன பன்தா ஹை. இதே பாரத நாடு இப்போ பதித்தமாக இருக்குது. இதை கடவுள் பாவனமாக மாற்ற போகிறாரு. 84 जन्म भी भारतवासी लेते हैं. 84 வேஷம்
பாரதவாசிகள் தான் எடுப்பார்கள். பாக்கி தோ நம்பர்வார் தரம் வாலே ஆத்தே ஹை. மற்றபடி வரிசை கிரமமாக மற்ற ரிலிஜியன் துவாபரகத்துலேருந்து தான் வருவாங்க. ஜாடு விருத்திக்கோ பார்த்தாங்க फिर उस समय ही आएंगे. எப்போ இந்த மரம் பாதி சத்தியுகம் திரேதாயுகம் வரைக்கும் வேறு எந்த ரிலீஜியன் கிடையாது. என்றைக்கு இது ஆப்பரேகம் வருதோ அப்போ தான் பிரான்ச்சஸ்லாம் ஆரம்பமாகுது. ये बातें किसकी बुद्धि में नहीं होगी. இவ்வளோ பெரிய சீக்ரெட்டு, தில்லை ரகசியம், யாரோட புத்தியிலையும் கிடையாது. तुम्हारे में भी सब धारणा नहीं कर सकते हैं. எல்லா பிகேஸ்க்கும் ஒரே டீச்சர் தான், ஒரே கிளாஸு, ஒரே முரளி, எல்லாரும் ஒரே போல் தாரணை பண்ண மாட்டாங்க. ये 84 का चक्र बुद्धि में रहे तो भी खुशी में रहे. இந்த 84 வேஷம் போட்டேன், இது லாஸ்ட்டு வேஷம், என்னுடைய ஃபஸ்ட்டு வேஷம் இப்படி இருக்காது, இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே என்ன இருக்கும், நான் வருங்கால தெய்வதை நினச்சாலே என்ன இருக்கும், खुशी இருக்கும். अब बाबा आया हुआ है हमको ले जाने के लिए. மகாகாலேஸ்வர் வந்திருக்கிறாரு கூண்டோட கைலாசம் கூட்டும் போகிறதுக்காக. சச்சா சச்சா மாஷுக்கு ஆயா ஹுவா ஹை. நீங்கள் மகாகாலேஸ்வர் நினைக்கிறீங்க, நான் உங்களுடைய நாயகன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. பிரியதர்ஷன் வந்திருக்கிறேன், பிரியதர்ஷினிகளை சிவ ஊர்வலை மேலே கூட்டும் போகிறதுக்காக. जिसको हम भक्ति मार्ग में बहुत याद करते थे. அதே சிவன் பக்தி மார்க்கத்தில் நாம் எவ்வளோ நினச்சோம். அந்த 63 நாயன்மார்களில் நாம் தான் ஒருத்தர் விடாமல். 18 சித்தர்களும் பிகேஸ் தான், வேறு யாருமே வாய்ப்பே கிடையாது, எல்லாம் பிகேஸ் தான். உங்களை மாதிரி பக்தி உள்ளத்தில் யாருமே பண்ணது கிடையாது. உங்களுக்கு தான் கடவுள் கிடைக்கிறாரு, ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாரு. मनुष्य मात्र ये नहीं जानते कि शांति भी किसको कहा जाता है. அமைதி அப்படின்னா என்னன்னு கூட மனுஷங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அசாந்தியாக இருக்காங்க. ஆத்மா தோ ஹை ஹி சாந்த ஸ்வரூப். ஒரிஜினல் ஆத்மாக்குள்ளவே அமைதி, கடலே வச்சுட்டு வெளியில் போய் தேடுறாங்க. அவனு சொல்லுவாங்களா ஒரு பழமொழி, என்னது, வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்சாங்க, அந்த கதையாக இருக்குது. ये ऑर्गन्स मिलती हैं तब कर्म करना पड़ता है. ஒரிஜினலாக ஆத்மா சாந்த ஸ்வரூபமாக இருந்தது பரந்தாமத்தில். இங்கே வந்து ஆர்கன்ஸ் எடுத்து கூட சந்தோஷமாக சாந்தமாகவும் இருந்துச்சு. இப்போ தான் அசாந்தி, இந்த லாஸ்ட் 2-3 பர்த்தில். இப்போட சரீரை விட்டால் சாந்தி தான். बाप जो शांति का सागर है वह सबको ले जाते हैं. அமைதி கடல் பூமியில் அவதரித்து விட்டார். நம்ம எல்லாரையும் மாஸ்டர் சாந்தி கடலாக மாற்றி தான் கூட்டிகிட்டு போக போகிறார். தப் சப்கோ சாந்தி மிலேகி. முதல்ல எனக்கு சாந்தி கிடைச்சா உலகத்துக்கே சாந்தி கிடைச்சா மாதிரி தான். இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துட்டோம், நம்மகிட்டேருந்து வைப்ரேஷன் பரவிட்டே இருக்கு. விருட்சத்தில் எங்கே உட்காந்துட்ருக்கிறேன், வேரில் உட்காந்துட்ருக்கேன். வேறு சாந்தமாச்சுன்னா விருட்சம் சாந்தம் அடையும். सतयुग में तुमको शांति भी है सुख भी है. சத்தியுகத்தில் அமைதியும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும். பாக்கி சப் ஆத்மாயை சலி ஜாயங்கி சாந்தி தாம். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் ரிட்டர்ன் சாந்தி தாம் கிளம்பிவிடும். बाप को ही शांति का सागर कहा जाता है. பாபாவை என்னன்னு சொல்கிறோம், அமைதியில் கடலானவர். ये भी बहुत बच्चे भूल जाते हैं क्योंकि இந்த விஷயம் கூட நிறைய குழந்தைங்க மறந்துடுறாங்க. ஏன், தேக அபிமானமே ரஹते हैं. பாடி கான்ஷியஸில் இருக்கிறதுனால அப்பாவுடைய குவாலிட்டிஸ் ஞாபகம் இல்லை. தேகி அபிமானி ஹோத்தே நஹி. முதல்ல ஆத்மா அபிமானி ஆனால் ஆத்மாவோடைய அப்பாவோடைய ஞாபகம் வரும். பாடி கான்ஷியஸில் இருந்தால் பாடியோட அப்பாவோட ஞாபகம் தான் வரும். பாப்பு சாந்தி தோ சப்கோ தேத்தே ஹைனா. இப்போ இறைவன் பூமியில் எதுக்காக வந்திருக்காரு, முழு உலகத்துக்கே அமைதி கொடுக்கறதுக்காக தான். சித்திரமே சங்கம் பர் ஜாக்கர் திகாவ். இந்த சித்திரத்தில் சங்கமிகத்தை கூட்டுமை காட்டுங்க அப்படின்றார். இச்சமய சப் அசாந்த. இன்றைக்கி உலகமே எப்படி இருக்குது, அசாந்தமாக இருக்கு.
सतयुग में तो इतने धर्म होते ही नहीं. ரெண்டு கையில் தான் ஓசை வரும். இன்னைக்கு ஏகப்பட்ட கைங்க இருக்குது. சத்தியுகத்தில் இவ்வளோ கைங்க கிடையாது. ஒரே கை தான். ஆதி சனாத்தன தேவி தேவதா தரம். ஆப்போசிட் பார்ட்டி இல்லை. நிம்மதியாக இருப்பாங்க. ரெண்டு யுகம். சப் சாந்தி மே சலே ஜாயேங்க. எல்லாரும் இப்போ அவர் கூண்டோட மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாரையும் கூட்டுமையாக சைலண்ட் ஆக்கிடுவார். எல்லாம் நிஷப்தமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரே வீட்டை சார்ந்தவங்க தான் எத்தனை பேரும். 850 கோடியும் ஒரு இடத்துலேருந்து வந்தவங்க தான் இல்லையா? எல்லாம் சைலண்ட் பண்ண போகிறாரு பாருங்க. அவரால் எல்லாமே செய்ய முடியும். என்ன வேணாலும் செய்வார். वहाँ दिल भरकर शांति मिलती है. மனசு பூரா நரம்புற அளவுக்கு சாந்தி கிடைக்கணுமா? பரந்தாமத்துக்கு வாங்க. அங்கே எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க. तुमको राजाई में शांति भी है, सुख भी है. அப்புறம் ராஜ்யத்துக்கு நீங்கள் மட்டும் வரப்போகிறீங்க. அதில் சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். சத்தியுகத்தில் சத்தியுகமே அந்த சந்தோஷம் நிம்மதி எதனுடைய ஆதாரத்தில் இருக்கும்? सतयुग में पवित्रता सुख शांति सब है तुमको. தூய்மை அப்படிங்கிறது தாய். தூய்மைன்ற தாய்க்கு 2 குழந்தைங்க, சுகம் சாந்தி. தாய் இருக்கிற இடத்துல தான் அந்த 2 குழந்தைங்க இருப்பாங்க. என்றைக்கு அந்த தூய்மை அப்படின்ற தாய் செத்து போச்சோ அன்றைக்கே அந்த சுகம் சாந்தி போயிடுச்சு. என்றைக்கு அப்பவித்திரத்தா வந்துச்சோ அன்றைக்கே துக்கம் சாந்தி வந்துச்சு. मुक्ति धाम कहा जाता है स्वीट होम. मुक्ति धाम என்பது ஸ்வீட் ஹோம். वहाँ पतित दुखी होंगे नहीं. பாபா சொல்கிறாரு, முக்தி தாமத்தில் பதீதமானவர்கள் துக்கமானவர்கள் ஒருத்தரோடு இருக்க முடியாது. அங்கே ஆக்சுவலாக துக்கம்னா என்ன சுகம்னா என்னன்னு தெரியுமா? பரந்தாமத்தில் துக்கு சுக்குக்கு கோய் பாத்து நே. நீங்கள் டீப் ஸ்லீப்பில் இருக்கிறீங்க. உயிரோடு இருக்கிறீங்களா செத்து போயிட்டீங்களான்னு கூட உங்களுக்கு தெரியாது. கனவு கூட இல்லாத ஒரு டைம். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா துக்கப்படுறீங்களா? அந்த ஸ்டேஜ் தான் பரந்தாமத்தோட ஸ்டேஜ். ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது கனவே இல்லாத உறக்கம். ஆனால் உயிரோடு தான் ஆத்மா இருக்குது. அதான் ஸ்லீப்பிங் ஸ்டேஜ். பரந்தாமத்தில் இருப்பாங்க. சுகம் துக்கத்திற்கு அப்பாற்பட்ட நிலை. அதுக்கு பேர் முக்தின்னு பேர். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த முக்தியை ஃபீல் பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியாமல். तो शांति का अर्थ नहीं समझते हैं. ஒரிஜினல் சாந்தியோட அர்த்தம் என்னன்னு யாருக்கும் தெரியல. रानी के हार का मिसाल देते हैं ना. अब बाप कहते हैं सुख शांति सब लो. மகாராணி நெக்லஸ் தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா எங்கே இருந்தது? அவங்க கழுத்துலேயே இருந்தது இல்லை. அது மாதிரி தாங்க சுகம் சாந்தி எங்கே இருக்குது? வெளியில் எங்கேயும் இல்லை. அது சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. உள்ளே போய் எடுத்துகிட்டு வாங்க வெளியில் அப்படின்றார். கொஞ்சம் யோகா பண்ணால் தானே வெளியில் வரும். யோகா பண்ணுங்க. ஆயுஷ்மான் பவ. வஹா காய்தே அனுசார் பச்சா பி ஹோகா. அதனால் நீண்ட ஆயுளை உடையவர் ஆகுக. சத்தியுகத்தில் 150 வருஷம் கேரண்டியாக இருப்பாங்க. அதே மாதிரி அங்கே குழந்தைங்க எப்படி பிறக்கும்? அந்த ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அந்த ரூல்ஸ் படி குழந்தைங்க பிறப்பாங்க யோக சக்தினால். बच्चा मिले उसके लिए कोई पुरुषार्थ नहीं करना पड़ता है. குழந்தைக்காக இங்கே என்னென்ன பண்ணுறாங்க புருஷார்த்தம்? அங்கெல்லாம் அதெல்லாம் இருக்காது. शरीर छोड़ने का टाइम होता है तो साक्षात्कार हो जाता है. அதை மாதிரி இறக்கணும். இறப்பு இங்கே பெரிய மரண போராட்டமே நடக்குது. ஒவ்வொருத்தர் சரீரம் விடுறதுக்கு பின்னாடி பெரிய போராட்டமாக இருக்குது. ஆனால் சத்தியுகத்தில் அப்படி இருக்காது. அவங்களுக்கு காட்சி கிடைக்கும் எங்கே போய் பிறக்க போகிறோம். அதனால் ரிலேஷன்லாம் கூப்பிட்டு நான் சரீரம் விட போகிறேன்னு சொல்லிவிட்டு ஆத்மா சரீரம் விடும். யாரும் அழமாட்டாங்க அவங்க போனதுக்கப்புறம். அப்படியே கொண்டு போயிட்டு எரிச்சிடுவாங்க. புதைக்கல மாட்டாங்க. சத்தியுகத்தில் சரீரத்தை எரிச்சிடுவாங்க. और शरीर खुशी से छोड़ देते हैं. அந்த சரீரத்தை அவங்க சந்தோஷமாக தான் விடுவாங்க. जैसे बाबा को खुशी रहती है ना शरीर छोड़कर हम ये बनूंगा अभी पढ़ रहा हूँ. பிரம்மா பாபா
நான் சரீரம் விடுறதை நினச்சா சந்தோஷப்படுவாராம். நான் சரீரம் விட்டால் கிருஷ்ணன் ஆக போகிறேன், அதுக்காக நான் இங்கே படிச்சிட்ருக்கிறேன். தும்பி சாந்தி ஹோ அம்மு சத்தியுகமே ஷாயங்கே. நம்ம கூட சரீரம் விட்டால் எங்கே போகிறோம்? இதை வந்துருச்சு பக்கத்தில், இந்த கொஞ்ச நாளில் சத்தியுகம் வந்துடும். 36 வரைக்கும் இருப்போமான்னு தெரியல, 100 வருஷம் கணக்கில் 100 வருஷம் முன்னாடியே வந்துடும் போல இருக்குது சத்தியுகம். சங்கம் பருகி துமாரி புத்தி மே ஏறத்தா ஹை. சங்கம் யுகத்தில் தான் இந்த நாலேஜ் புத்தியில் இருக்குது. तो कितना खुशी में रहना चाहिए. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஜித்னி ஊஞ்சி படாயி உத்னி குஷி. எவ்வளோ உயர்ந்த படிப்போ அவ்வளோ என்ன இருக்கணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் எப்படி இருக்கிறாரு, அப்படியே குஷியாக இருக்கிறாங்கல்ல. இது எல்லாத்தோட அதை விட பெரிய பதவி இது, வைகுண்ட பதவி. அப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். हमको भगवान पढ़ाते हैं. யார் டீச்சரு? கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரா. எய்ம் ஆப்ஜெக்ட் सामने है तो कितनी खुशी होनी चाहिए. நம்மளோட எய்ம் ஆப்ஜெக்ட் இந்த படிப்புக்கு லக்ஷ்மி நாராயண் தான் பதவி. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். பரந்து சல்தே சல்தே கிர் படுத்தே ஹை. ஆனால் போக போக என்ன ஆகிடுது, கீழே விழுந்துடுறாங்க. இந்த குஷி குறைஞ்சிடுது. காலையில் இருக்கிற குஷி நைட்டில் இருக்க மாட்டேங்க, அப்படியே குறைய ஆரம்பிக்குது. तुम्हारी सर्विस वृत्ति को तब पाएगी जब कुमारियाँ मैदान में आएंगी. உங்கள் சேவை எப்போ விருத்தி அடையும்னா கன்னியாஸ் ஃபீல்டில் இறங்கணும் அப்படின்றார். வார் ஃபீல்டில், இந்த மைதானத்தில் கன்னியாஸ் வரணும். बाप कहते हैं आपस में एक तो लून पानी मत बनो, जबकि जानते हो हम ऐसी दुनिया में जाते हैं जहाँ शेर बकरी इकट्ठे जल पीते हैं. நம்ம நம்மளுக்குள்ளே வந்து உப்பு தண்ணி போல் இருக்கக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோம், அந்த உலகத்தில் புலி பசு ஒரே நீரோடையில் தண்ணி குடிக்கும். ஆடு சிங்கம் எதிரி கிடையாது. அப்போ விலங்குகளே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது மனுஷங்க எப்படி இருக்கணும் சத்தியுகத்தில்? அந்த சம்ஸ்காரத்தை எங்கே நடப்பணும்? वहाँ तो हर एक चीज़ देखने से ही दिल खुश हो जाते हैं. அங்கே ஒவ்வொரு பொருளை பார்த்தாலும் மனசு குஷி அடையும். नाम ही है स्वर्ग, அதனால தான் அதுக்கு स्वर्गம்னு பேர். तो कुमारियाँ लौकिक माँ बाप को बोले अभी हम वहाँ जाने की तैयारी कर रहे हैं, पवित्र तो ज़रूर बनना है. குமாரிஸ் அவங்க பேரண்ட்ஸுக்கு தைரியமாக சொல்லுங்கள், நாங்கள் வந்து சத்தியுகத்துக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், கொஞ்சம் எங்களை விடுங்க சமர்ப்பணம் ஆகிறதுக்கு அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள். நாங்கள் பவித்திரமாக இருக்கணும்னு. பாப்பு कहते हैं काम மகா சத்ரு है. शिव बाबा தான் சொல்கிறாரு காம் மகா எதிரின்னு சொல்கிறாரு. अब मैं योगी न बनी हूँ इसलिए पतित नहीं बन सकती. இப்போ நான் யோகி ஆகியிருக்கிறேன். ஒரு யோகி வந்து தூய்மையை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், என்னால் பத்தித்தமாக முடியாத அப்படின்னு தைரியமாக கன்னியாஸ் பேரண்ட்ஸுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறார். பாத்து கர்ணிக்கு கடாயி சாயே. நாமளே பயந்து பயந்து சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதனால் கொஞ்சம் தைரியமாக பேசணும். ऐसी कुमारियाँ जब निकलेगी फिर देखना कितना जल्दी सर्विस होती है. அந்த மாதிரி சிம்மா வாகினி மாதிரி தைரியசாலி கன்னியாஸ் நிறைய பாபா வீட்டில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன நடக்கும், நிறைய சர்வீஸ் நடக்கும். பரந்து சாகியே நஷ்டமாக. எல்லாத்தையும் வீடு வாசல்லாம் விட்டு பாபான்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பற்று இழுக்கக்கூடாது. இங்கே வந்ததுக்கப்புறம் வீடு வாசல் ஞாபகம் வரக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் வரதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வாங்க. பக்குவப்படணும், மனசு பக்குவப்படணும். இல்லாட்டி பாபா வீட்டில் ஃபிசிக்கலாக உடம்பு இருக்கும், மனசு ரிலேஷன் பக்கம் இருந்தால் அதுக்கு நீங்கள் வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்றார். एक बार मर गए तो फिर याद क्यों आनी चाहिए. ஒரு முறை இறந்துட்டா திருப்பி வீடு வாசலை ஞாபகத்தில் வரக்கூடாது. லௌகீகத்தில் கன்னியாஸ்லாம் மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்களே, மேரேஜ் பண்ணி கொடுக்கும் பொழுது நார்த் இந்தியாவில் ஒரு முறை ரோசி பெஞ்சி சொன்னாங்க, அந்த முறத்தில் வந்து
கல் உப்பு இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய வச்சுப்பாங்க. மேரேஜ் முடிஞ்சிடுச்சு, இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, மாமியார் வீட்டுக்கு. அந்த பொண்ணோட கையில் இருக்கும், அதை வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போடுமா. அதாவது எங்கள் தாய் வீட்டு உப்பு, எந்த உப்பு சாப்பிட்டேனோ அதை ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு போட்டுட்டு, இதோட உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, இப்போ நான் வந்து அந்த வீட்டுக்கு போகிறேன். அந்த அளவுக்கு வந்து கன்னியாஸ் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. அப்படின்னா பாபா வீட்டில் தான் புத்தி வந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். परंतु बहुतों को घर की बच्चों आदि की याद आती रहती है. இது சரண்டர் ஆனதுக்கப்புறம் தான் வீடு ஞாபகமே வருது சில பேருக்கெலாம். அப்படி ஞாபகம் வருதுன்னா நீங்கள் வீட்லேயே இருங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடமையாவது ஒழுங்காக செய்யலாம்ல. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல இருங்க, அதையாவது ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்றார். फिर बाप के साथ योग कैसे लगेगा. ஃபிசிக்கலி சரண்டர் ஆயாச்சு, மனசுலலாம் வீட்டு ஞாபகம் இருக்குது, ரிலேஷன்ஸ் ஞாபகத்தில் இருக்காங்க. அப்போ யோகா எப்படி வரும்? எப்படி கடவுள் ஞாபகம் வரும்? அதுக்கு நீங்கள் அங்கேயே இருங்க, அவசரப்பட்டு சரண்டர் ஆக வேணாம். ஒன்ஸு சரண்டர் ஆகிட்டா என்ன ஆகணும்? இந்த ஒரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக முடியும்னா வாங்க, இல்லாட்டி வேணாம் அப்படின்றார். इसमें तो यही बुद्धि में रहे कि हम बाबा के हैं. ஒன்ஸ் வந்துட்டோ அவ்வளோதான், புத்தியில் நான் பாபா உடையவன் அது மட்டும் இருக்கணும். வீட்டு ஞாபகம், ரிலேஷன்ஸ் ஞாபகம், அதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்துருக்கலாமே அப்படின்றார். வீட்டில் இருந்துக்கிட்டு கடவுளை நினைக்கலாம்ல, அதுக்கு மார்க் இருக்க தானே செய்யுது. இங்கே வந்துட்டு வீட்டை நினைக்கிறதுக்கு வீட்டில் இருந்துட்டு கடவுளை நினைக்கலாம்ல. எவ்வளோ அருமையான பாயிண்ட்ஸ் பாபா சொல்கிறார். ये पुरानी दुनिया खत्म हुई पड़ी है. மற்றபடி எங்கே இருந்தாலும் நினச்சா போதும் அப்படின்றார். இப்போ பாபாவை நினைங்க, அவ்வளோதான். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கூட நான் பார்க்க போகிறது இல்லை. யோகா பண்ணுறீங்களா, அதுக்கு தான் மார்க் இருக்குது. ஏ புராணி துனியா கத்மா ஹுய் படி है. இந்த பழைய உலகம் அழிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பாப்பு கஹते हैं मुझे याद करो. உங்கள் வேலை பாபாவை நினைக்கிறது, அவ்வளோதான். अच्छा, मीठे मीठे सिकीलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट, अपनी ऊंची तकदीर बनाने के लिए, தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக जितना हो सके अशरीरी बनने का अभ्यास करना है. எவ்வளோ முடியுமோ நான் अशरीरी आत्मा, இந்த பயிற்சி செய்யுங்கள். शरीर का भान बिल्कुल भूल जाए. द बॉडी कॉन्शियस முற்றிலும் வரவே கூடாது. किसी का भी नाम रूप याद न आए. எந்த மனிதனோட பெயர் உருவத்தில் போய் மாட்டலாமா? மாட்டாதீங்க. ஏ மெஹனத்து கர்னி ஹை. நம்ம உடம்பே நம்மளுக்கு சொந்தம் இல்லை. எப்போ வேணாலும் உடம்ப கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காரு, காலி பண்ண சொன்னால் காலி பண்ணணும். மற்ற மனுஷங்களோட பேர் உருவத்தில் எதுக்கு மாட்டணும்? இப்போ கிளம்புற டைமில் கொஞ்சம் அட்டென்ஷன் வைங்க. செகண்ட் பாயிண்ட்டு, அப்படி சலன்கா சார்ட்டு ரக்னா ஹை. நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு சார்ட்டு வைங்க. किसी कभी भी असुरी चलन नहीं चलनी है. ஒரு பொழுதும் அசுர நடத்தை இருக்கவே கூடாது. दिल की सच्चाई से नष्टो मोहावन भारत को स्वर्ग बनाने की सर्विस में लग जानी चाहिए. உள்ளத்தினுடைய உண்மை, நேர்மையாக, ஹானஸ்டியாக, மோகத்திலிருந்து விடுபட்டு பாரத நாட்டை ஸ்வர்க்கமாக மாற்றுவேன் அப்படின்னு தைரியம் இருந்தால் சரண்டர் ஆகுங்க அப்படின்னு கன்னியாஸுக்கு பாபா சொல்கிறார். எல்லாருக்கும் சொல்லலை, இது புரிஞ்சிக்கணும். ஏன்னா ஃபேமிலியில் சிலருக்கு கடமைகள்லாம் இருக்கும், அதில் விட்டுட்டு வர முடியாத மாதாஸு பிரதர்ஸ்லாம், அவங்க எல்லாம் சொல்லலை. பாபா சொல்கிறது கன்னியாஸுக்காக. வரதானம் சொல்கிறார். माया के रॉयल रूप के बंधनों से मुक्त.
மாயா வந்து ராயல் ரூபத்திலலாம் வரும். அதுலேருந்து அந்த பந்தனத்திலிருந்து கூட விடுபட்டு விஸ்வ ஜீத்த ஜகத் ஜீத் பவ, உலகை வென்றவர் ஆகுக. விஸ்வ ஜீத்து ஜெகத்து ஜீத்து ரெண்டும் ஒன்று தான். விஸ்வம்னால உலகம்தான், ஜெகம்னால உலகம்தான். உலகத்தை வென்றவர் ஆகுகன்னு சொல்கிறார். மாயாவோட ராயல் ரூபம் என்னது? மாயாவுடைய ராயல் ரூப அப்படின்ற பந்தனத்திலேருந்து விடுபட்டு உலகை வென்றவர் ஆகுகன்னு சொல்கிறாரு. என்ன ராயல் ரூபம்? மேரா புருஷாரத். நான் எப்படி முயற்சி பண்ணுறேன்னு தெரியுமா? ஒரு நாள் கூட மம்மா வந்து தன்னுடைய முயற்சியை வந்து சொன்னதே கிடையாது. ஆனால் சில பேர் சொல்லிக்கிறான், நான் இவ்வளோ நேரம் யோகா பண்ணேன் அப்படி. தற்பெருமை இதெல்லாம். மேரா புருஷாரத்தை, மேரி இன்வென்ஷன், இந்த சேவையில் நான் தான் இந்த சேவை ஐடியாவே நான் தான் கொடுத்தேன். மேரி சர்வீஸு, இந்த சேவை ஏன் சேவா. மேரி டச்சிங், எனக்கு பாபா டச் பண்ணார், அதனால இந்த சேவா நடந்தது. மேரே குண் அச்சக, என்னோட குணம் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு யாரும் சொல்லிக்கிறாங்க? அவங்களே இதே மற்றவங்க சொல்லணும், அவங்களே சொல்லிக்கிறது. அதுக்கு பேரெல்லாம் என்னது? தற்பெருமை பாடுறாங்க. மேரி நிர்ணய சக்தி பகுத் அச்சி. நான் ஜட்ஜ்மெண்ட் பவர் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் என்ன நினைக்கிறேனோ அது கரெக்டாக இருக்கும். என்னோட தீர்மானம் செய்யும் சக்தி, நிர்ணயம் சக்தி நல்ல நம்பர் 1 எனக்கு. ஏ மேரா பண்ணுகே, ஏ மேரா பண்ணுகே ராயல் மாயா கா ரூப ஹை. இதுதான் ராயலான மாயா ரூபமாகும். எத்தனை நான் பாருங்கள். माया ऐसा जादू मंत्र कर देती है जो तेरे को भी मेरा बना देती है. மாயா அவ்வளோ ஜாது மந்திரம் பண்ணுது பாருங்க. இது யாரோட சேவா? யாரோட சேவா? சிவபாபா சேவையா உங்கள் சேவையா? குணங்களை கொடுத்தவர் யார? இது என்னோட குணமா, அவரால் கொடுக்கப்பட்ட குணமா? பிரபு பிரசாதம். இந்த புத்தி கூட ஒர்க் பண்ணதுன்னா அவர் கொடுத்த புத்தி, அவர் கொடுத்த மனசு, அவர் கொடுத்த சேவா, எல்லாமே அவர் கொடுத்தது தானே. இந்த மாயா என்ன பண்ணுது? அவர் கொடுத்ததையே வந்து தன்னுடையதான் நினைக்க வைக்குது. பார்த்தீங்களா? தம் ராயல் ரூபம். इसलिए अब ऐसे अनेक बंधनों से मुक्त बन एक बाप के संबंध में आ जाओ तो माया जीत बन जाएंगे. இந்த மாதிரி பல பந்தனங்கள் நான் எனது, இது எல்லாம் அவருடையது. என்னோடையதெல்லாம் உன்னோடையதுன்னு சொல்லிட்டீங்க. உன்னோடையது என்னோடையதுன்னு எப்படிங்க சொல்லலாம்? அப்படி உரிமை கொண்டாடுறாங்க. பார்த்தீங்களா? நான் என்னால் தான் முடியும், என்னால் தான் இந்த சேவை பண்ண முடியும். இது யாரோட சேவைனே மறந்து போயிட்டாங்க. பார்த்தீங்களா? இதான் மாயாவுடைய ராயல் ரூபம். இதிலேருந்தெல்லாம் விடுபட்டால் மட்டும்தான் மாயா ஜீத் ஆக முடியும். மாயா ஜீத் ही प्रकृति जीत विश्व जीत ஜகத் ஜீத் பனேங்கே. யார் மாயாவை வெற்றி அடைகின்றார்களோ, இந்த ராயல் ரூபத்திலேருந்து கூட வெற்றி அடைகின்றார்களோ, நான் எனது சூக்ஷமமாக, அப்போ அவங்க ஸ்தூலமான பிரகிருதி ஜீத் ஆவாங்க. 5 தத்துவங்களை வெற்றி அடைவாங்க. அவங்க ஜகத் ஜீத் ஆவாங்க, உலகை வென்றவர்கள் ஆவார்கள். वही 1 सेकंड के अशरीरी भव के डायरेक्शन को सहज और स्वतः कार्य में लगा सकते हैं. என்னுடையது எல்லாம் உன்னுடையது. இந்த உடம்பு யாரோடையது? யாரோடையது? அப்போ அஷரீரி ஆகுங்கன்னா எதுக்கு இவ்வளோ டைமு? அப்போ என்னோடையது உன்னோடையது ஆக்கலை அப்படின்னா டைம் எடுக்க தான் செய்யும். அதனால் யார் வந்து டோட்டலாக மனசால் மானசீகமாக சரண்டர், என்னுடையது எல்லாம் உன்னோடையதுன்னு நினைக்கிறாங்களோ மனசால், அவங்க 1 செகண்டில் அஷரீரி ஆகிடுவாங்க. அது கஷ்டம் இருக்காது. நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்த 1 செகண்டு. அதனால் இந்த மாயாவுடைய சூக்ஷம ராயல் ரூபத்திலேருந்து விடுபட்டவங்களால் லாஸ்ட் டெஸ்ட் பேப்பரில் சென்டம் வாங்கி ஃபஸ்ட் கிளாஸில்
இப்போ கூட நிறைய பேர் 600 மார்க்குக்கு 599 எடுத்திருக்காங்க +2ல். யார் இந்த மாதிரி ராயல் மாயாட்டிருந்து வெற்றி அடைகிறாங்களோ ஃபைனல் ரிசல்ட்டு நம்மளுக்கு 400 மார்க்கு. ஞானம், யோகம், தாரணை, சேவை 400 அவுட் ஆஃப் 400 வாங்குவாங்க. இந்த ராயல் எடுத்துட்டா போதும். ஸ்லோகன் சொல்கிறார், विश्व परिवर्तक वह है जो किसी के नेगेटिव को பாசிட்டிவ் में बदल दे. உலகை பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள் யார் என்றால், யாருடைய நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுறாங்களோ. முதல்ல தன்னுடைய நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்ஸாக மாற்றினாலே உலகத்தை பரிவர்த்தனை பண்ணிடலாம். மற்றவங்களே மாற்றலாம், அப்புறம் உலகத்தை மாற்றலாம். அவங்கள தான் உலகை மாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அவ்யக்த இஷாரா, ஆப்கா ஸ்வரூப் பவித்ர ஹை, உங்களுடைய சுயஸ்வரூபம் தூய்மையாகும். ஸ்வதரம் அர்த்தார்த்த ஆத்மா கி பஹ்லி தாரணா பவித்ரதா ஹை. சுய தர்மம், அதாவது ஆத்மாவின் முதல் தாரணை என்னது? தூய்மையாகும். ஸ்வதேஷ் பவித்ர தேஷ ஹை, உங்களுடைய சுய தேசம் எது? பரந்தாமம் பவித்ர தேசமாகும். ஸ்வராஜ்ய பவித்ர ராஜ்ய ஹை, சுயராஜ்யம் பவித்திரமான ராஜ்யம். ஸ்வகா யாதுகார், உங்களுடைய சுயத்தினுடைய நினைவு சின்னம் எப்படி இருக்கும்? சுயராஜ்யம் சத்தியுகம் திரேதாயுகத்தில் பவித்திரமாக இருந்தீங்கல்ல, அடுத்து துவாபரயுகம் கலியுகத்தில் உங்களுக்கு ஒரு கோவிலாம் கட்டி சிலைலாம் கொடுத்தாரு, ஞாபகம் இல்லை? அது எப்படி இருக்கும்? பரம் பவித்ர பூஜ்ய, பரம் பவித்ர பூஜ்ய நடக்கும் உங்களுக்கு. कर्मेंद्रियों का अनादि स्वरूप सुकर्म है. கர்மேந்திரியங்களுடைய அனாதி ஸ்வரூபம் சுகர்மமாகும். கண்ணு மூலமாக சுகம் கொடுக்கணும், காது மூலமாக வார்த்தைகளால் செயலால் சுகர்மா செய்யணும். பஸ் यही सदा स्मृति में रखो तो मेहनत और हट से छूट जाएंगे. இது மட்டும் உங்கள் ஞாபகத்தில் இருந்தால் போதும், இந்த கடின உழைப்பு பிடிவாதம் எல்லாத்துலேருந்து கடந்து வந்து விடலாம். பவித்ரதா வரதான ரூப் மே தாரன் கர் லேங்கே. தூய்மையை பாபா வரதானமாக கொடுத்துருக்கிறார். கஷ்டப்பட்டு உழைக்க வேணாம், வரம். யோகி பவ பவித்ர பவன்ற வரம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். சுயஸ்வரூபம் என்னது? ஆத்மாவுடைய சுயஸ்வரூபம் தூய்மை. சுய தர்மம் தாரணை தூய்மை. சுயதேசம் தூய்மையான தேசம். சுயராஜ்யம் பவித்ர ராஜ்யம். சுயத்தினுடைய நினைவு சின்னம் கோவிலில் சிலை. பரம் பவித்ர பூஜ்ய. கர்மேந்திரியங்கள் மூலமாக அனாதி சுகர்மா. எல்லாருக்கும் சுகர்மா. அனாதி சுகர்மான்னு என்ன அர்த்தம்? துக்கம் கொடுக்குறவங்களுக்கு கூட நீங்கள் சுகர்மா செய்யணும். அவங்க என்ன வேணால் செஞ்சுட்டு போட்டோம், அது கணக்கு கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் 400 மார்க் வாங்கணுன்னா, எல்லா சப்ஜெக்ட்லேயும் சென்டம் வாங்கணுன்னா இது எல்லாம் ஃபாலோ பண்ணணும். मुरली पॉइंट अंदर में कोई भी विकर्म का किचड़ा नहीं हो. இது 1969 செப்டம்பர் 8ஆம் தேதி பாபா சொன்னது. நம்ம மனசில் எந்த குப்பை குளம் இருக்கக்கூடாது. कोई भी भाव स्वभाव पुराने संस्कारों का भी किचड़ा नहीं हो. எந்த விதமான பாவ ஸ்வபாவ சன்ஸ்காரம், இன்னும் பழைய சன்ஸ்காரம், துவாபரிக சன்ஸ்காரம், அது பழசு கிடையாது. மிடில் புரிய வைக்கிறார்ல, ராவனோட ஐட்டம்ஸ் மிடில் வந்தது. அது என்னுடைய பழைய சன்ஸ்காரம் கிடையாது. என்னுடைய பழைய சன்ஸ்காரம் தெய்வ சன்ஸ்காரம் தான். அதனால் இந்த மிடில் வந்த குப்பைங்க இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. மே மூல ஸ்வரூபகை
ஸ்வச் ஆத்மாகும். என்னோடய ஒரிஜினல் ஸ்வரூபமே பரந்தாமத்திலேயும் சரி, ஆதி ஸ்வபாவமும் சரி, நான் தூய்மையான ஆத்மா. நான் அந்த குப்பை கோலம் இல்லாத ஆத்மா. स्वमान मैं एक शुद्ध और स्वच्छ शाश्वत आत्मा हूँ. நான் ஒரு சுத்தமான மற்றும் தூய்மையான நிலையான ஆத்மா. இந்த சுத்தமும் தூய்மையும் நிலையாக இருக்கக்கூடிய ஆத்மா நான். இது 108 முறை எழுதுங்க, டைம் இருந்துச்சுன்னா. தாரணம். आज अपने घर के एक कमरे की सफाई करते हुए मैं अपने मन को भी शुद्ध करने की कोशिश करता हूँ, ठीक उसी कमरे की तरफ. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டை க்ளீன் பண்ண போகிறேன், ரூமை க்ளீன் பண்ண போகிறேன், வீட்டை க்ளீன் பண்ண போகிறேன். கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க. ஸ்தூலமான வீட்டை க்ளீன் பண்ண கூடவே யோசிங்க. என்னோடய மனசையும் நான் என்ன பண்ணுறேன், க்ளீன் பண்ணுறேன். இந்த மனசில் மூளை முடுக்கில் இந்த ராவனோட ஐட்டம்ஸ் ஏதாவது மிடில் வந்தது ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சேர்த்து நான் க்ளீன் பண்ணுறேன். எடுத்து இன்றைக்கே வைண்டப் பண்ணி தூக்கி போட்டுறேன். அந்த வீட்டை க்ளீன் பண்ணும்போது குப்பையெல்லாம் டஸ்ட்பினில் போடுற மாதிரி மனசில் இருக்கிற குப்பைங்களை வைண்டப் பண்ணி வெளியில் போட்டுறேன். योग अभ्यास. मैं आत्मा दर्पण की तरफ स्वयं को साफ कर रही हूँ. நான் ஆத்மா கண்ணாடி மாதிரி இருக்கேன், கண்ணாடி மாளிகையில் இருக்கேன். உள்ளே இருக்கிறது பளிச்சுன்னு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? விருத்தியில் இருக்கிறது வைப்ரேஷனால் வெளியில் காட்டி கொடுக்கும். விருத்திலாம் மூடி மறைச்சலாம் முடியாத. அதனால் நான் கண்ணாடி மாளிகையில் இருக்கிற மாதிரி अपने भीतर के व्यर्थ संकल्पों को मिटा रही हूँ. அதனால் என்னோடய கண்ணாடி மாளிகை சுத்தமாக இருக்கணும்னா இந்த வேஸ்ட் தாட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணுமா வேணாமா? और स्वयं को शुद्ध कर रही हूँ ताकि केवल प्रकाश ही शेष रह जाए. என்ன நானே க்ளீன் பண்ணுறேன். இது கண்ணாடி மாளிகைன்னு சொல்கிறத விட வைர மாளிகைன்னு சொல்லலாம். வைரத்தில் உள்ள சின்ன புள்ளி இருந்தால் கூட வெளியிலேருந்து பார்த்தா பளிச்சுன்னு தெரியும். பாபா நம்மளை தங்கமாக மாற்றலை. தங்கத்தை மேலோட்டமாக பாலிஷ் பண்ணால் உள்ளே என்ன இருந்தாலும் தெரியாது. ஆனால் வைரம் அப்படி இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிறதுலாம் வெளியிலேருந்து பார்த்தா தெரியும் பளிச்சுன்னு. அதனால் வெளி சுத்தம் பத்தாது, மன சுத்தம் வேணும். மனதை டோட்டலாக க்ளீன் பண்ணுறேன், வேஸ்ட் தாட்ஸ்லாம் இல்லாமல் டோட்டல் க்ளீனிங் பண்ணி இப்போ என்னோடய மனசில் ஒரே பிரகாசம்தான். வைரம் இருட்டில் கூட ஒளி வீசும். அதை மாதிரி ஒளி வீசி நட்சத்திரம் போல் நான் வைரமாக ஜொலிக்கிறேன். இது இன்றைக்கி யோகா பண்ணும் பொழுது இந்த பயிற்சி பண்ணணும். பாபாவை நினைக்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு 21 நாளைக்கு பாபா 8 மணி நேரம் சொன்னார், அப்புறம் 4 மணி நேரம் சொன்னார், இப்போ 2 மணி நேரம் ஆக்கியிருக்காரு. ஒரு 21 டேஸு நிகழ்கால சூழ்நிலைக்காக 21 நாள் யோகா பண்ணலாமா? இன்னையிலேருந்து உலகத்தில் இருக்கிற உலகத்துக்கே அமைதி கொடுக்கக்கூடிய மனசா சேவா ஒரு 2 hours பண்ணலாமா? மனசா சேவை பண்ணலாமா? காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். உங்களால் எப்போ வர முடியுமோ இங்கே மனசா சேவை பண்ணணும். இன்றைக்கி சொன்னார் இல்லையா, பாபா சாந்தியில் என்னவாக இருக்கிறாரு? கடலாக இருக்கிறாரு. உலகத்துக்கு என்ன வேணும்? சாந்தி ரொம்ப தேவைப்படுது. வெறும் அமைதி தான். இந்த 21 நாள் அமைதியின் சொரூபமில் நிலச்சி இருந்து அமைதியை பரப்பணும். வேறு எந்த குணமும் வேணாம், அமைதி மட்டும். முழு உலகத்துக்கு அமைதி தேவைப்படுகின்றது. 21 நாளைக்கு அமைதியின் சக்தியை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். கீதா பாடசாலையில் 6லேருந்து 6:30 முரளி கிளாஸு, 6:30 to 7:30 யோகா. எல்லா கீதா பாடசாலையில். மற்ற சென்டரு அவங்கவுங்க விஷயம், அது வேறு. நம்ம அண்ணா நகர் பொறுத்த வரைக்கும் இங்கே காலையில் 6லேருந்து 9, சாயந்தரம் 5லேருந்து 7,
நீங்கள் எந்த டைம் சூஸ் பண்ணாலும் அது உங்களோட விருப்பம். முரளி கிளாஸும் கேட்டுக்கோங்க, யோகாவும் பண்ணிக்கோங்க. 2 hours யோகா பண்ணாங்க ஷார்ட்டில். அமிர்த வேலை யோகா எல்லாமே 2 மணி நேரம். இது மனசா செய்வா. இது வந்து யோகா சொல்ல முடியாது, மனசா செய்வா. இது செய்யணும். செய்யலாமா? 21 நாளைக்கு கீதா பாஷில் 1 hour யோகா, 1/2 hour தான் கிளாஸு. 6:30லேருந்து 7:30 வரைக்கும் யோகா பண்ணணும். பண்ணலாமா? ஒரு 21 நாளைக்கு தான், இன்னையிலேருந்து ஸ்டார்ட்டு. ஓகேவா? ஓம் சாந்தி.